வணக்கம். கணக்கும் இனிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஜாமெண்ட்ரி வடிவியல் எக்ஸைஸ் 4.2 பயிற்சி 4.2 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணங்கள் வரைதல். இதில் பாருங்கன்னு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக ஜாமெண்ட்ரியிலேயே தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணணும். அடுத்து 11லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. ஸோ டயக்ராம் வரைஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். இந்த 11லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வீடியோ வேணும் அப்படின்னா பாருங்கன்னு இங்கே ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனை டச் பண்ணுங்கள், இதுக்கான வீடியோ பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாங்க இதுக்கான ஆன்சர்லாம் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு ஆன்சர் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கன்னு சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன், அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி அப்படின்னா அந்த டயக்ராம் போடுறது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதும் எப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஜாமெண்ட்ரி அட்டன் பண்ணவே முடியும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி தியரிட்டிக்கலில் ஜாமெண்ட்ரியில் கணக்குகள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா தியரம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தியரம் தெரிஞ்சிருந்தால்தான் கணக்குகள் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னும் கிடையாது. ஓகேவா? 2 விஷயம் இருக்குதுன்னு தியரம் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தியரம் தனியாக தியரம் கூட ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அதுவே இன்னொரு மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா தியரத்தினுடைய கண்டிஷன் தெரிஞ்சிருந்தால் போதும், அதை வச்சு கூட ஒரு 10 கணக்குகள் இந்த எக்ஸசைஸில் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தியரம் படிக்க முடியாதவங்க கூட நான் இப்போ பாருங்கள் தியரத்தை உங்களுக்கு லைட்டாக புரிய வச்சுட்டு அப்படியே கணக்குகளையும் புரிய வச்சிடுறேன். வாங்க, ரெடியாக கண்ணு பாருங்கள். தேல்ஸ் தியரம், பிபிடி தியரம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேவா? நீங்கள் படிச்சிருக்கணும், எக்ஸாமுக்கு போகும்போது இந்த தியரம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, இருந்தாலும் மிஸ் எனக்கு தியரம் படிக்க தெரியாது, என்னால் தியரம் மெமரியில் வச்சுக்க முடியாது, அதுக்காக மித்த கணக்குகளை அட்டன் பண்ணாமல் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? தியரம் தெரியலனாலும் பரவாயில்ல. பாருங்கன்னு இப்போ இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய கணக்குகள் நம்ம போடணும்னா நமக்கு 3 தியரத்தினுடைய கண்டிஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா ஒன்று இந்த பிபிடி தியரம் தேல்ஸ் தியரம், இன்னொன்று சிமிலாரிட்டி கண்டிஷன். ஓகேவா? சிமிலாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன். 3வது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். தமிழ் மீடியம் தடவை சொல்லிடலாமா? தமிழ் மீடியம் பாருங்கன்னு தேல்ஸ் தேற்றம். அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டார்னா கோண இருசமவெட்டி தேற்றம். அடுத்து சிமிலாரிட்டினா வடிவத்தொமை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, கண்டிஷன் என்னன்னு பார்த்துடலாமா கண்ணு? பாருங்கள், ஃபஸ்ட்டு தேல்ஸ் தியரம், அந்த சம்முக்கு நம்ம தேல்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் தான். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள், இது மாதிரி ட்ரையாங்கிளை தான் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி சம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கும்போது இந்த ஏடி ஒரு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கலாம், இல்லைனா இந்த டிக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கலாம். அடுத்தது இந்த ஏபிக்கே டோட்டலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது இது ஒரு 2 சென்டிமீட்டர், ஏஇ ஒரு 3 சென்டிமீட்டர், அடுத்தது இசி ஒரு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அளவுகள் கொடுத்துருந்தாலே நாம் தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது தேல்ஸ் தியரத்தை எடுக்கும்போது குட்டி குட்டி அளவுகள் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் தனித்தனியாக அளவுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு தேல்ஸ் தியரம் தான் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு குட்டி குட்டி அளவுகள் டோட்டலாக ஏசி எவ்வளோன்னு கொடுக்காம ஏஇங்கிறது தனியாக ஒரு 3 சென்டிமீட்டர், இசி அப்படிங்கிறது தனியாக 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அளவுகள் கொடுத்துருந்தாவே அந்த இடத்துல தேல்ஸ் தியரத்தை ப்ரூஃப் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ தேல்ஸ் தியரத்தை தான் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே இன்னும் 2 கண்டிஷன் இருக்கணும். அதாவது தேல்ஸ் தியரம் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், இந்த லைன் இந்த லைனுக்கு பேரலல் அப்படிங்கக்கூடிய லைன் கணக்கில் இருக்கணும்.
கேட்கணே டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படிங்கிற லைன் இருக்கணும். இதா பாருங்கள், இப்படி ஒரு லைன் சம்மில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 லைனையும் பேரலல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா குட்டி குட்டி அளவுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். அவ்வளோதாங்கண்ணே. தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள்? சின்ன சின்ன அளவுகள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, மேலேயே கீழே பிசி அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேசிக்காக ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்க போகிறோம். அதில் நடுவில் போடக்கூடிய கோடு டிஇ. ஓகேவா? இதை நீங்கள் ஒரு மெமரியாகவே வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது மேலே ஏ வரணும், கீழே பேஸ் பிசி, நடுவில் போடக்கூடிய கோடு டிஇ. அந்த டிஇ பேரலல் டு பிசி அப்படிங்கிற லைன் வந்துட்டால் ஓகே, இங்கே தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிடலாம். தேல்ஸ் தியரத்துக்கு என்ன கண்ணு, அந்த கண்டிஷன் என்ன கண்ணு? ஏடி பை டிபி, அதாவது இது பை இது, தட் இஸ் ஈக்குவல் டு இது பை இது. புரிஞ்சுதுங்களா? ஏபிசிடின்னு சொன்னால் கூட கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு டிவைடட் பை இந்த அளவு, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த அளவு டிவைடட் பை இந்த அளவு. அவ்வளோதாங்கண்ணே. புரிஞ்சுதுங்களா? தேல்ஸ் தியரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு, ஃபஸ்ட்டு இந்த லைனும் பேரலல்ங்கிற லைன் வந்துருச்சுன்னாவே நீங்கள் டக்குன்னு குட்டி குட்டி அளவுகள் கொடுத்துருந்தாங்கன்னா இது பை இது இஸ் ஈக்குவல் டு இது பை இதுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இது கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுதான் கேட்குறாங்க. இப்போ இது 2 பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கிறேன். தேல்ஸ் தியரம் என்ன கண்ணு? ஏடி பை டிபி. அப்போது அங்கே 2 சென்டிமீட்டர் கீழே எக்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். ஏன்னா அது என்னென்னு கேட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அப்போது 3/6. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே 2/x அப்படியே இருக்கட்டும். இங்கே 1/2 ஆகிடும். அடுத்தது இந்த இந்த 2 இங்கே வந்துடுது. அதாவது இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2 டிவைடில் இருக்குது, இங்கே மல்டிப்ளை ஆகிடுது. அதே மாதிரி இந்த எக்ஸ் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ 2 × 2 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா கண்ணு? தேல்ஸ் தியரத்தை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? 2 லைனும் பேரலல்ங்கிற கண்டிஷன் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? மோரோவர் இருக்கும். அடுத்தது குட்டி குட்டி அளவுகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க? மேலே இருக்கக்கூடிய இது டிவைடட் பை இது, தட் இஸ் ஈக்குவல் டு இது பை இதுன்னு போடுங்க, ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இன்னொரு சம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சம்மும் அதே ஏபிசி ட்ரையாங்கிள் தான் சொல்கிறாங்க. அதில் சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி கணக்கு வந்திருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதே மாதிரி ஏபிசின்னு சொல்லிட்டாவே நீங்கள் ட்ரையாங்கிள் மோரோவர் இதே மாதிரியே யோசிச்சுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் படம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளே டயக்ராம் யோசிக்கணும். ஸோ யோசிக்கும் போது ஒரே மாடல் டயக்ராமே எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி லெட்டர்ஸ் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கங்க. ஆரம்ப இன்சியலில் இந்த மாதிரி எடுங்க. இது செட் ஆகலைன்னா அப்புறம் திருப்பிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி தான். இதான் சிமிலாரிட்டி கண்டிஷன். ஏபிசி தான். ஓகே, நானே ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். அடுத்தது ஏபிசி இஸ் சிமிலர் டு ஏடிஇ அப்படிங்கும் போது என்னென்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் சிமிலர். புரிஞ்சுதுங்களா? ஏடிஇ அதே படம் தான் இதுக்கும் வரைஞ்சோம். ஆனால் அதில் சிமிலர் சொல்லலை, தேவையும் இல்லை. அவங்க பேரலல்னு சொல்லியிருந்தாங்க, நான் தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சு இல்லைங்களா? பேரலல்னு சொல்லியிருந்தாங்க, தேல்ஸ் தியரத்தை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல பேரலல்னே சொல்லலை, ஆனால் சிமிலர்னு சொல்லிவிட்டாங்க. ஓகே, ஏபிசி இஸ் அ சிமிலர் டு ஏடிஇ. பெரிய ட்ரையாங்கிளுக்கு சின்ன ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சிமிலர்னு சொல்லிட்டாவோ இல்லை இன்னொரு மாடல் சிமிலருங்கிற வேர்டே சொல்லாமல் அளவுகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுகள், அதாவது ஏபி ஈக்குவல் டு 12, ஏசி ஈக்குவல் டு 13, அடுத்து ஒரு குட்டி அளவு ஏஇ ஈக்குவல் டு 3. புரிஞ்சுங்களா? பெரிய பெரிய அளவுகள் ஏலேருந்து பி வரைக்கும் ஒரே லென்த்தி, குட்டியாக இல்லாமல் லென்த்தியான பக்கத்துக்கு அப்படியே ஒரு சைடுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு லைன் பேரலல்னு சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிமிலர் ட்ரையாங்கிளுக்குமே பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில்
சிமிலர் ட்ரையாங்கிளே நம்ம ஒரு சைடு பேரலல் தான் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஸ்கொயர் வச்சு தள்ளிட்டு வருவோம். இல்லைக்கா செட் ஸ்கொயர் வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு கொண்டு வந்து தான் சிமிலர் ட்ரையாங்கிளே நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த என்னக்குன்னு அர்த்தம், பெரிய ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடு சின்ன ட்ரையாங்கிளுக்கு பேரலல் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நீங்கள் சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு ஆன கண்டிஷன் யூஸ் பண்ணுற கணக்குகளை கூட இப்படி கொடுத்துருந்தாலும் எப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய அளவுகள் இருக்கும்போது, ஓகேவா, பெரிய பெரிய ஏபி ஏசி அப்படி குட்டி குட்டி அளவுகளுக்கு குட்டி குட்டி சைடுக்கு 2 3ன்னு கொடுக்காம டோட்டலாக A to B 12, A to C 26 அந்த மாதிரி A to C A to B நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்ணு சிமிலாரிட்டி கண்டிஷன் நமக்கு என்னன்னு தெரியும். அது என்ன கண்ணு, தேல்ஸ் தியரம் அப்படின்னா இது பை இது ஈக்குவல் டு இது பை இது தேல்ஸு. சிமிலாரிட்டினா குட்டி பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். ஓகேவா? குட்டி பக்கம் அதாவது பெரிய ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடு டிவைடட் பை பெரிய ட்ரையாங்கிளுடைய அதே பக்கம் இருக்கக்கூடிய சைடு, கரஸ்பாண்டிங் சைட்ஸ். புரிஞ்சுச்சாக்கண்ணே? அப்போ எப்படி ஏடி பை ஏபி தேல்ஸ் எதுன்னு சொன்னீங்க, அப்படியே தனித்தனியாக இந்த குட்டி இல்லையா, ஏடி பை டிபின்னு சொன்னோம் பாருங்கள் தேல்ஸ் தீரத்தில். பட் சிமிலாரிட்டியில் ஏடி பை ஏபி சின்ன பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம் எப்பவும் போல் ஈக்குவல்டே தான். அதே மாதிரி இந்த பக்கமும் சின்ன பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம், அப்போது ஏஇ பை ஏசி. பாருங்கள் கரெக்டாக வருதானே? சிமிலாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி குட்டி பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். அடுத்தது 3 சிமிலாரிட்டியும் போது 3 பக்கமே சிமிலர் தான். அப்போது அதே மாதிரி மிச்சம் இருக்குது இது 2 தான். அதில் பார்க்கும்போது இது குட்டி பக்கம், அது கரஸ்பாண்டிங் இது பெரிய பக்கம். அப்போ டிஇ பை டிசி. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இது 3 பக்கத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ண அவசியம் கிடையாதுன்னு 2 சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இது 12 கொடுத்துருந்தாங்க, இது 3 கொடுத்துருந்தாங்க, இது 13 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏடி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் ரேஸ் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கன்னு இந்த 3 அளவுகள், இது ஏஇ 3, ஏசி 13, ஏபி 12, இந்த ஏடி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பெரிய அளவுகளை சேர்ந்து கலந்து கொடுக்கும்போது நம்ம சிமிலாரிட்டி கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபி பாருங்கன்னு ஏடி பை பிசி. ஏடி என்னக்குன்னு ஏடி தான் என்னன்னு தெரியாது. ஓகே, ஏபி என்ன 12, தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ எவ்வளோக்குன்னு 3, அதே மாதிரி ஏசி 13. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஓகேக்கா, நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் தேர்ட் தியரம் எடுத்திங்கன்னா இந்த குட்டி குட்டி அளவுகளுக்கு நமக்கு ஆன்சர் இல்லை. புரிஞ்சுதாக்கண்ணே? இங்கே நீங்கள் தேர்ட் தியரம் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் டிபி இல்லை, ஈஸி இல்லை, வேல்யூவே இல்லாமல் நிறைய வச்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் எடுக்க முடியும்? வேல்யூ இல்லாத ஒன்றா இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு மட்டும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 2 3 சைடுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் வேல்யூ இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுக்கலாம்? அப்போது கொடுத்துருக்கிற வேல்யூ கிவன் என்ன, எந்த அளவுகள் எந்தெந்த பக்கங்களுக்கு அளவுகள் கொடுத்துருக்குறாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது ஒன்றும் பெருசு இல்லைக்கன்னு. ஒன்று தேல்ஸ் தியரம், இன்னொன்று சிமிலாரிட்டி கண்டிஷன், 3வது ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர் லாஸ்ட் சம்முக்கு தான் வருது. ஸோ நான் சம் போடும் போதே சொல்கிறேன். அதாவது கண்டிஷன் மட்டும் நான் தெரிஞ்சுக்கங்க. ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏ இருக்கு இல்லையா கண்ணே, இதுதான் ஏவா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட்னு எனக்குன்னு 2ஆக பிரிக்குது. ஒரு கோணத்தை 2ஆக பிரிக்குது, ஒரு ஆங்கிள் 2ஆக பிரிக்குது. கரெக்டாக 2 பக்கமும் ஈக்குவல் பார்ட்ஸ் வர மாதிரி பிரிச்சிச்சு அப்படின்னா அது ஆங்கிள் பைசெக்டரு. அந்த பைசெக்டர் போய் ஏசி இருக்கு இல்லையா, அந்த பிசி இருக்குல்லையா, அதை கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கண்டிஷன் என்னென்னா ஏபி பை ஏசி. பாருங்க, இது பி இது சி. அப்போது ஏபி பை ஏசி அது ஈக்குவலாக இருக்குமாமா. எதுக்கு அப்படின்னா இது டிங்கிற பாயிண்ட் அப்படின்னா பிடி பை சிடி.
ஒன்றும் இல்லைக்குன்னு இந்த பேப்பர் இப்படி மடிக்கிற மாதிரி இந்த ட்ரையாங்கிளை அப்படியே மடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்னா இந்த பக்கமும் ஒரே இடத்துல வந்துடும் இல்லையா? அப்போ அதனோட டிவைடு AB/AC AB/AC அப்படி மடிக்கும் போது கரெக்டாக இது மேலே தான் இது வரும். ஸோ BD/DC அவ்வளோதான். சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். புக்கில் சம் பாருங்க. எக்ஸசைஸ் 4.2. First sum, in triangle ABC, D and E are points on the sides AB and AC. புரியுதா கண்ணு? ABCங்கிற ட்ரையாங்கிள் DE இல்லையா, நான் சொன்ன நடுவில் வரக்கூடிய கோடு DE அதுதான். அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குமாம்மா? ஏபிங்கிற லைன் மேலேயும் ஏசிங்கிற லைன் மேலேயும் இருக்கும். ஆமாம் இல்லையா கண்ணு? ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? இப்படி இருக்கும். நம்ம எப்பவும் போல் மேலே ஏ கொடுத்துக்கலாம். ஏபிசி டிஇன்னு ஒரு லைனு. இந்த டி வந்து எது மேலே இருக்கும்? ஏபிசி மேலே இருக்கும், ஏபி மேலே இருக்கும். அதே மாதிரி ஈங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஏசி மேலே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுதான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி. அப்படியே ரெஸ்பெக்டிவ்லினா அவங்க சொன்ன மாதிரி, அதாவது டிங்கிற பாயிண்ட்டு ஏபியில், ஈங்கிற பாயிண்ட்டு ஏசியில். ஓகேவா? அடுத்தது சச் தட் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. பாருங்கன்னு பேரலல் இது இந்த டி இருக்குல்ல கண்ணு, இது வந்து டி, இது இ இருக்கு இல்லையா, இந்த டிஇ இந்த பிசிக்கு பேரலல் இணையானது. ஓகே, அப்படி இருக்கும்போது 2 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிங்கன்னா, இஃப் ஏடி பை பி டிபி இஸ் ஈக்குவல் டு 3/4. இது 2 வேல்யூவை அப்படி கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதாக்கன்னு? ஏடியும் டிபியும் டிவைட் பண்ணால் 3/4ன்னு கொடுத்தாங்கன்னு நினைத்துனா மேலே 2 ஈக்குவல், கீழே 2 ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஏடிங்கிறது 3, டிபிங்கிறது 4. அவ்வளோதான். அப்போ என்னது? ஏடி அப்படிங்கிறது 3, டிபி அப்படிங்கிறது 4 இல்லையாக்கண்ணா? ஓகே. அண்டு ஏசி 15 சென்டிமீட்டர். ஏசி எப்படிங்கன்னு இது டோட்டலாக 15. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் ஏஇ. எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏஇ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன கண்டிஷன் கண்ணு எடுத்துக்கலாம்? தேல்ஸ் தியரம் எடுத்துக்கலாமா இல்லை சிமிலாரிட்டி கண்டிஷன் எடுத்துக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், சிமிலாரிட்டியே எடுத்துக்கலாம். எப்படி சொன்னீங்க? ஏசிங்கிற ஒரு பெரிய பக்கத்தினுடைய அளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை 2ஆக பிரித்து நம்மளால் குட்டி அளவுகள் எடுக்க முடியாது. சின்ன அளவுகள் கொடுத்துருந்தாலும், 2 குட்டி அளவுகள் கொடுத்துருந்தாலும், ஆப்போசிட் சைட்ஸுக்கும் ஒரு குட்டி அளவு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒருவேளை ஏடியும் டிஇபியும் கொடுத்துட்டு பாருங்கன்னு, ஏடியும் டிபியும் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏஇ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆனால் இசி கொடுத்துருந்தாங்கன்னா, இதுக்கு ஒரு 2ஓ 3ஓ கொடுத்துருந்தாங்கன்னா, இது எல்லாம் தேல்ஸ் தியரத்தில் போட்டோம்னா இது கிடைக்கும். ஓகேவா? பட் தேல்ஸ் தியரத்தை போட்டிங்க அப்படின்னா ஏசி தான் இருக்குது, நமக்கு பெரிய அளவு தான் இருக்குது. ஸோ குட்டி அளவு இல்லாதனால சிமிலாரிட்டியில் போட்டுக்கலாம். சிமிலாரிட்டி இது என்ன? சின்ன அளவு டிவைடட் பை பெரிய அளவு இல்லையாக்குன்னு, ஸ்மால் மெஷர்மெண்ட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த லார்ஜ் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதுதான் நமக்கு ஈஸி. அதுக்கான வேல்யூ 15 இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு லார்ஜாக இந்த லென்த்தி வேல்யூ வேணும்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா? ஏபி எனக்கு வேணும், சிமிலாரிட்டி கண்டிஷனில் ஒரு ஏபி வரும் இல்லையா, குட்டி பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். அந்த பெரிய பக்கத்துக்கு ஏபி வேணும் அப்படின்னா இந்த 3 ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 சின்ன அளவுகள் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணி பெரிய அளவு வேணும்னு கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரே லென்த்தியாக கொடுத்துட்டாங்கன்னா அதை 2ஆக கட் பண்ணுறதா இல்லை எப்படி கட் பண்ணுறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 15 எப்படி கட் பண்ணுவீங்க? ஏஇ எவ்வளவு, இசி எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முடியாது இல்லையா கண்ணு? ஓகே, அப்போ இங்கே நம்ம எதை எடுத்துக்கலாம்? அந்த ஃபஸ்ட்டுக்கு சிமிலாரிட்டி கண்டிஷனை எடுத்துக்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்தக்கூடிய கொஷின் எழுதிட்டேன். நீங்கள் எழுதுறனா எழுதிக்கிங்க. சொல்யூஷன் பாருங்கள். இஃப் ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4 அது ஒன்று கொடுத்துருக்குறாங்க கிவன். அடுத்து அதே மாதிரி ஏசி ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் ஏஇ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்லாம் வந்து நம்ம மனசு வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. அது ஏபிசின்னு கொடுத்துட்டோம். அடுத்து அதே மாதிரி அதுக்கு பேரலல் லைன் டிஇ சொல்லியிருந்தாங்க. அதாவது டிங்கிற பாயிண்ட் ஏபிலையும் ஈங்கிற பாயிண்ட் ஏசி மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாயிண்ட் போட்டு லைன் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இந்த 2 அளவுகள், அதாவது இந்த ஏடியும் இந்த டிபியும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஏடி ஈக்குவல் டு 3. இப்படி ஈக்குவல் கொடுத்துருந்தா மேலே 2 ஈக்குவல், கீழே 2 ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ ஏடி ஈக்குவல் டு 3, அதே மாதிரி டிபி ஈக்குவல் டு 4. ஓகேவா? அடுத்து வந்து ஏசி 15 கொடுத்தாங்க, அதை எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு, ஸோ இந்த லைனில் அதுக்கு தான் இந்த வேல்யூ எடுத்து எழுதுக்காக எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த லைன் தேவையில்லை. அதாவது நம்ம இதைத்தான் 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ வேணா இதைத்தான் நம்ம 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த லைன் தேவையில்லை. பாருங்கள், கிவன் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? பேரலல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எழுதிடலாம். அதை எழுதுனா தான் நம்ம அடுத்த கண்டிஷன் எழுத முடியல. பேரலல்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சிமிலாரிட்டி கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி
சிமிலாரிட்டி கண்டிஷன் என்ன கண்ணு ஏடி பை ஏபி சின்ன பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம் இந்த குட்டி அளவு அது கூடவே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பெரிய அளவு ஓகே. அதே மாதிரி ஏஇ பை ஏசி ஏஇ பை ஏசி இது ஏசிக்குன்னு அப்படி எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஏடி என்ன 3 ஏபிங்கிறது என்ன கண்ணி இந்த டோட்டல். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் 3 + 4. அடுத்து ஏஇ என்னன்னு தெரியாது அதனால் ஏஇன்னே வச்சுக்கோங்க இல்லைனா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் தேவையில்லைனா ஏஇன்னே வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகே. அடுத்து ஏசி 15 ஓகே. அடுத்து பாருங்கள் இது வந்து 3/7 ஆகிடுச்சு ஈக்குவாலிட்டி A/15. அடுத்து 15 சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது 3 × 15/7 இஸ் ஈக்குவாலிட்டி ஏஇ. 3 × 15 என்ன கண்ணு 45/7 45 வந்து 7ஆல் டிவைட் பண்ணினா 6.3 6.43. அப்போ ஏ ஈக்குவல் என்ன கண்ணு 6.43 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஒன்ஸ் மோர் பார்த்துக்குங்க. கொடுத்துக்கூடிய ஏடி பை டிபியிலிருந்து 3/4 இருந்துச்சு. ஸோ 3/4 எடுத்துக்கிட்டோம் 15 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து கிவன் பேரலல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால் நான் சிமிலாரிட்டி கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். சிமிலாரிட்டி கண்டிஷனில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அது வந்து சின்ன அளவு டிவைடட் பை பெரிய அளவு அதனால் 3/3 + 4. இந்த பக்கம் AE/15 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணினீங்க. அடுத்து இந்த சைடு கொண்டு வந்தீங்க அதை சால்வ் பண்ணிங்க ஆன்சர் கிடச்சிச்சு. ஏஇ ஈக்குவல் டு 45/7. ஸோ ஏ ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? அடுத்து பாருங்கள் அதிலே செகண்ட் சம்மு. இஃப் ஏடி ஈக்குவல் டு 8x - 7 டிபி ஈக்குவல் டு 5x - 3 ஏஇ ஈக்குவல் டு 4x - 3 இசி ஈக்குவல் டு 3x - 1 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதில் வரக்கூடிய எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. இதெல்லாம் பாருங்க கண்ணு சின்ன பக்கமாக பெரிய பக்கமாக கண்ணு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. டி வருது டிஇ இதெல்லாம் வந்ததுன்னா ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நீ ஏபிங்கிறது ஃபுல்லாக ஒரு லைனு ஏசிங்கிறது ஒரு லைனு பிசிங்கிறது ஒரு லைன் ஓகேவா. இது அப்படிலாம் இல்லை ஏ கூட டியோட நிற்கிது. அதே மாதிரி பியும் டி வரைக்கும் ஓகேவா. அதே மாதிரி ஏ பாருங்கள் இ நடுவில் வரக்கூடிய பாயிண்ட்டு சியும் இ வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. இது எல்லாமே குட்டி குட்டி பக்கங்கள் ஓகேவா. அதிலே கண்டுபிடிச்சோமா ஓகே. வெறும் குட்டி பக்கங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தேல் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. அப்படியே தமிழ் மீடிய கணக்கு பாருங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கவே இல்லை. பயிற்சி 4.2 ஃபஸ்ட்டு முதல் கணக்கு. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீதுள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிக்கு பிஇ இணையானது என்றவாறு அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4 மற்றும் ஏசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் ஏஇன் மதிப்பு காண்க. இது நம்ம வடிவத்தமை வச்சு போட்டிருக்கிறோம் இல்லையா. வடிவத்தமைக்கான கண்டிஷன் என்னவோ அதை வச்சு போட்டோம். எதனாலும் கேட்டினா ஒரு பக்கம் பெரிய அளவாக கொடுத்துருந்தனால ஓகே. ரெண்டாவது பாருங்கன்னு ஏடி டிபி ஏஇ அப்புறம் இசி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. ஏடி ஏபிங்கிறது ஒரு முழு பக்கமாக இருக்குதுன்னா ஏடிங்கிறது அதில் பாதி டிங்கிற பாயிண்ட் நடுவில் வரக்கூடிய பாயிண்ட் ஏபி நடுவில் வரக்கூடிய பாயிண்ட் டிங்கும் போது ஸோ அந்த பாதி அளவு இருக்குது. அப்படியெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸனுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தேல்ஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் குட்டி குட்டி அளவுகளை வச்சு கண்டிஷன் இருக்குது. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துக்கூடிய 4 அளவுகளையும் எடுத்து எழுதியாச்சு. இங்கே நம்ம தேல்ஸ் தேரை எழுதிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேரலல் லைன் எழுதிக்கிறாங்கன்னு அதாவது டிஇ இஸ் பேரலல் டு எனக்குன்னு பிசி இல்லையா. அது அந்த பேரலல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம தேல்ஸ் தேர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிவிட்டு இல்லை இந்த இடத்துல கிவன் அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டிப்பாக தீரம் தெரியல அப்படின்னா கூட அது தெரியலங்கிற மாதிரி காமிச்சக்கூடாது. தீரத்தில் வரக்கூடிய லைன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு தீரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. ஸோ கிவன் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. அதுக்கப்புறம் தீரத்தினுடைய கண்டிஷன் என்ன அதாவது நீங்கள் ட்ரையாங்கிள் வேணால் கூட போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பக்கத்தினுடைய ஏபிசிடியில் கரெக்டாக எழுதுவீங்க. இது டி இது இ இது ஏ இது பி இது சி. அப்போது ஏடி பை டிபி ஓகேவா. இது எழுதுறதுக்காகவே இது போடுறீங்க ஓகேவா. அப்போ ஏடி பை டிபி அதே மாதிரி ஏஇ பை இசி ஓகேவா. இது இசி ஓகேவா. பாருங்கள் ஏஇ பை இசி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அப்படிங்கிறனால தான் இப்படி படத்தை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு கரெக்டாக எடுத்து எழுதிடுவீங்க ஓகேவா. சரி வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. ஏடி என்ன 8x - 7 அதே மாதிரி டிபி என்ன 5x - 3 ஏஇ என்ன 4x - 3 இசி என்ன
பாருங்கள் 3x மைனஸ் 1 எழுதியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அல்ஜிப்ரா மாதிரி தான். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஓகேண்ணே. ஸோ ரெண்டுமே டிவைட் இருக்கா, இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்து இது கூட இன்ட் ஆயிடுது, இது இந்த பக்கம் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் இன்ட்டு பண்ணியாச்சு. அடுத்து இது உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிங்கன்னு 3x இன்ட்டு 8x 24x². அடுத்தது -1 இன்ட்டு 8x மைனஸ் 8x 3x இன்ட்டு -7 minus 21x minus 1 into -7 plus 7. ஓகேவா, அதே மாதிரி பாருங்கள் 4x into 5x 20x². அடுத்தது 4x into -3 minus 12x minus 3 into 5x minus 15x minus 3 into -3 plus 9. ஓகேவா, அடுத்தது இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். பாருங்கன்னு இங்கே 8 மைனஸ் 8x மைனஸ் 21x இது ரெண்டையும் சேர்த்து மைனஸ் 29xன்னு போட்டுக்குங்க. அடுத்து இந்த 24x² அப்படியே இருக்குது, இங்கே 7 அப்படியே இருக்குது. இந்த 20x² எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இது அப்படியே இந்த பக்கம் வருது, மைனஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து மைனஸ் 12x மைனஸ் 15x இது ரெண்டையும் சேர்த்துனா என்னக்கன்னு மைனஸ் 27x. ஓகே, மைனஸ் 27x அது ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 27xாக மாறிடுச்சு. ஓகே, இங்கே மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வருது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, அது இந்த சைடு வரும்போது மைனஸ் 9 ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது எல்லாமே ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்கன்னு இங்கே 24x², இங்கே 20x². ஸோ 4x². அடுத்து மைனஸ் 29x ப்ளஸ் 27x அதனால் மைனஸ் 2x. இங்கே 7 ப்ளஸில் இருக்குது, 9 மைனஸில் இருக்குது. ஸோ -2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 காமனாக வெளியெடுக்கிறேன். அப்போ 4x² 2x² ஆயிரும். minus 2x minus x ஆயிரும். -2 -1 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த 2வை இன்சைட் கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ 2x² minus x minus 1 ஈக்குவல் டு 0/2 அப்படின்னு வந்துடும். 0/2 0 தான். ஓகேவா, 0/anything 0. 0க்குங்களை எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் 0. ஓகேவா, அடுத்து பாருங்கன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2x² minus x minus 1 அப்போது மல்டிப்ளை பண்ணுனா மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்கணும். சாரிக்கண்ணே, ஃபேக்டரைஸ் எப்படி? ஃபஸ்ட்டு x² பக்கத்தில் கோஃபிசியன்ட் இருக்குதான்னு பார்க்கணும். x² பக்கத்தில் கோஃபிசியன்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து இது கூட இன்ட்டு பண்ணிடணும். ஸோ அப்போ 2 இன்ட்டு -1 இது என்ன வருதோ அதுதான் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பர். ஓகேவா, அப்போ 2 இன்ட்டு -1 -2 மல்டிப்ளை பண்ணுனா இந்த -2 வரணும். ஓகேவா, அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய -1 இருக்குல்லையா, இங்கே 1 இருக்கிற மாதிரி இல்லைங்க. அப்போ இங்கே -1 இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணால் வர மாதிரி. ஓகேவா, அப்போ அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர் என்னென்னா -2வும் 1 தான். -2 இன்ட்டு 1 -2 -2 கூட 1 ப்ளஸ் பண்ணால் -1 கிடைக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ இது ரெண்டையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2x² அப்படியே போட்டுக்கங்க. இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறோம். -1x -2x ப்ளஸ் x அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பிரிக்கிறோம். -1x -2x ப்ளஸ் 1x பண்ணிடுறோம். ஓகேவா, அடுத்து இந்த -1 அப்படியே வந்துச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பாருங்கன்னு இதில் காமன் எது இருக்குன்னு பாருங்கள். 2வும் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ 2x வெளியே எடுத்துடுறேன். இங்கே 2x போயிட்டா மீதி எக்ஸு மைனஸ் இந்த 2x அப்படியே வெளியே போயிடுச்சு. ஸோ 1. ஓகேவா, ப்ளஸ் இது ரெண்டுலேயும் காமன் எதுவும் கிடையாது, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமன் கிடையாது. ஸோ காமன் 1 எடுக்கிறேன். 1 எடுத்தால் அப்படியே எக்ஸு வந்துடும், -1 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்கள் இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து இந்த ப்ராக்கெட் x-1 அப்படிங்கிற ப்ராக்கெட்டே காமனாக இருக்குது. ஸோ இது அப்படியே தூக்கி வெளியே போட்டாச்சு. இதில் டோட்டலாக இந்த x-1 போயிடுச்சு அப்படின்னா மீதி 2x அது இங்கே வந்துருச்சு. இதுலேயும் x-1 போயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய +1 அது இங்கே வந்துடுச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ஃபேக்டரைஸ் ஆகிடுச்சா. அடுத்தது ஒவ்வொன்றும் 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். x-1 ஈக்குவல் டு 0 அப்போ x ஈக்குவல் டு 1 இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி 2x + 1 ஈக்குவல் டு 0. 2x அப்படியே இருக்குது, x கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ x ஈக்குவல் டு அந்த 2வும் கீழே வந்துருச்சு. x ஈக்குவல் டு -1/2. அவ்வளோதாங்கண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா x வேல்யூ கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒவ்வொரு சைட்லேயும் வரக்கூடிய வேல்யூ இல்லையாக்கன்னு பாருங்கள். 4 சைடுமே கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் 2 சைடை 2ஆக பிரித்து
4 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இதில் வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான். இதில் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக வரும். எக்ஸ் வந்து 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒன்று வந்து 1 வந்தது, இன்னொன்று -1/2 வந்தது. சரி 1 கொடுக்குறீங்க அப்படின்னா 8 - 7 ப்ளஸ் நம்பர் தான் +1. இது இங்கே வந்து 5 5 - 3 2 கிடைக்கும். இங்கே 4 4 - 3 கண்டிப்பாக வந்து 1 வந்து ப்ளஸில் கிடைக்கும். இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூவை எடுத்துக்கலாம். ஏன் -1/2 எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க கண்ணு. இங்கே -1/2 இங்கேயும் -1/2லாம் போட்டு பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கலினுடைய அளவுகள் அப்படிங்கிறது சென்டிமீட்டரில் சொல்லக்கூடிய ஒரு நம்பர், அதாவது ஒரு வேல்யூ வந்து அது லென்த்து பிரெத்து அதெல்லாம் வந்து மைனஸில் சொல்ல முடியாது இல்லையா. -2 லென்த் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கையில் ஒரு டேப் கொடுத்து மீட்டர் டேப் கொடுத்து -7 எவ்வளோ வருது, எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லுங்கள், கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் வந்து வேல்யூஸு. ஸோ அது பார்க்க அளவுகள். அப்போ அளவுகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குறையெண்ணாக இருக்க முடியாது. அதனால் -1/2ங்கிறது சரியான ஆன்சர் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் சம் ஒன்ஸ் மோர் பார்க்கறனா பார்த்துருங்கன்னு என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 அளவுகளையும் எடுத்து எழுதியாச்சு. 4 வேல்யூஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, எழுதியாச்சு. அடுத்தது இதை நம்ம எழுதிக்கிட்டு இந்த கண்டிஷன் எழுதிக்கிட்டு இந்த கண்டிஷன் எழுதிட்டோம். இது வந்து நம்ம என்ன தீரங்கன்னு யூஸ் பண்ணுங்க, குட்டி குட்டி அளவுகள்ன்றதுனால தேல்ஸ் தீரத்தை எழுதிட்டீங்க. ஸோ நீங்கள் பை தேல்ஸ் தீரம் கூட எழுதிக்கலாம், எழுதிட்டு எழுதலாம், இல்லை கண்டிஷன் மட்டும் கூட எழுதிக்கலாம். அடுத்து அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க. ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிது. அதில் ஒன்று பாசிட்டிவ் வேல்யூ, ஒன்று நெகட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவோ நெகட்டிவோ அது முக்கியம் இல்லைக்கன்னு, ரெண்டையுமே கூட சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் கூட அங்கே கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது கூட அங்கே அந்த சைட்ஸினுடைய வேல்யூ ப்ளஸில் வரலாம். ஓகே, ஸோ நான் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியே பார்த்துட்டேன். நெகட்டிவ் வேல்யூ கண்டிப்பாக எடுத்துக்கவே முடியல. ஆனால் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் எல்லா வேல்யூயும் கரெக்டாக வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். புக்கில் சம் பாருங்கன்னு, ஏபிசிடி இஸ் ஏ ட்ரெபிசியம் இன் விச் ஏபி parallel to DC and PQR points on AD and BC respectively such that PQ parallel to DC if PD equal to 18 cm, BQ equal to 35 cm and QC equal to 15 cm, find AD. ஓகேவா? இது ட்ரையாங்கிளையும் தாண்டி ட்ரெபிசியம் போயிடுச்சு. ஓகேவா? அப்போது ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மக்கிட்ட இருக்குது தீரம். ஓகே, ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் நம்மக்கிட்ட தீரம் இருக்குது, அதை தான் இங்கே யூஸ் பண்ணவும் செய்யணும். ஓகேவா? ஓகே, இங்கே ட்ரெபிசியம் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெபிசியம் நம்ம டயகனல் கொடுத்து பிரித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்ணு கிடைக்கும், 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். அவ்வளோதான் கண்ணு. அப்போ 2 ட்ரையாங்கிள் தனித்தனியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு, ஏபிசிடி என்ற சரிவகத்தில் ஏபிக்கு டிசி இணையாகவும் மற்றும் பிக்யூ என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். மேலும் பிக்யூ ஆனது டிசிக்கு இணையாகவும் BD ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், BQ ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் மற்றும் QC ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் AD காண்க. இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டே இந்த அளவுகளை எப்படி அதெல்லாம் செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் ABCD அதை வச்சு நம்ம ஒரு ட்ரெபிசியம் ஒரு சரிவகம் வரையணும். வரைஞ்சாச்சு. ஓகே, அதில் A இங்கே கொடுங்க, B இங்கே கொடுங்க, C இங்கே, D இங்கே. இப்படி ரவுண்டாக ட்ரெபிசியத்துக்கு எப்படி நேம் வருமோ அப்படி ABCDன்னு கொடுத்தாச்சு. ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே DCயும் ABயும் பேரலாக இருக்குது, அதுவும் ஓகே. அடுத்தது வேறு என்னென்னக்குன்னு சொல்லியிருந்தாங்க அளவுகள், அதையெல்லாம் அப்படியே எழுதிடுங்க பாருங்கள். PD ஈக்குவல் டு 18. ஓகே, அடுத்தது BQ ஈக்குவல் டு 35, அது இங்கே இருக்குது. அடுத்தது QC ஈக்குவல் டு 15, அது எழுதியாச்சு. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்னா AD என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ADங்கிறது என்ன கண்ணு, இதிலிருந்து இது வரைக்கும் இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, அதாவது இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம எடுக்கணும். இதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நமக்கு ட்ரெபிசியத்துக்கெல்லாம் தீரம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி பாருங்கள். இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? லைன் போட்டாச்சு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இதை ஜீன் எடுத்துக்கங்கன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள்,
இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடாக இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ நம்ம தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு பக்கத்தையும் டிவைட் பண்ணுவீங்க, அது ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கம் கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு தேல்ஸ் தியரி யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு பக்கத்தையும் டிவைட் பண்ணுவீங்க, அதாவது இதையும் டிவைட் பண்ணுவீங்க, அதை ஈக்குவல் பண்ணி இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது இந்த சைடினுடைய அந்த டிவைடு ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வரும் இல்லையா? அப்போ வந்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்க போகிறோம். ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். டயக்ராம் வரைஞ்சிட்டிங்களா? பாருங்கண்ணே, இன் ட்ரையாங்கிள் ஏசிடி எதுக்குன்னு ஏசிடி, அதாவது இங்கேருந்து இப்படி போய் இப்படி இந்த ட்ரையாங்கிளில் பை தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரத்தைப்படி என்ன பண்ணுவீங்க, அப்படியே பாதி பக்கத்தை டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது ஏபி பை பிடி, அதே மாதிரி ஏஜி டிவைடட் பை ஜிசி. ஓகேவா? இது டிவைட் பை இது இஸ் ஈக்குவல் டு இது டிவைட் பை இது. ஓகேவா கண்ணு? பாருங்கள், அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்குங்க. அடுத்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன கண்ணு வரும் பாருங்கள், சிஜி டிவைட் பை ஜிஏ. சிஜி எங்கே இருக்குது பாருங்கள், இப்படி மேலே இருந்து, இப்போ ட்ரையாங்கிள் இங்கேருந்து பார்க்குற மாதிரி, அந்த ட்ரையாங்கில் கீழே இருந்து பார்க்குற மாதிரி. ஓகேவா? கீழே இருந்து பார்க்க மாதிரி பண்ணீங்க, இது டிவைட் பை எதுன்னு கொடுத்தீங்க, அடுத்தது ஈக்குவல் டு இது டிவைட் பை இதுன்னு கொடுத்தீங்க. இந்த ட்ரையாங்கிள் இங்கேருந்து பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னா மேலே இருந்து வாங்க, இது டிவைட் பை இது, அடுத்து இது டிவைட் பை இது இல்லையா? பாருங்கள், அப்போது சிஜி டிவைட் பை ஜிஏ ஈக்குவல் டு சிக்யூ டிவைட் பை கியூபி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருங்க. பாருங்கள், அது ரெண்டு ஈக்குவேஷன்ல என்ன கண்ணு காமனாக இருக்குது, இந்த ஏஜிஏசிஜி, இங்கே ஜிஏசிஜி. ஓகேவா? அதாவது இதை கொஞ்சம் தலைகளாக திருப்பி போட்டால் இது வந்துடும். கரெக்டாக? அதுக்காக என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணால் எப்படிக்கன்னு வரும், ஏபி பை பிடி வந்து பிடி டிவைட் பை ஏபின்னு ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடும் தலைகீழாக மாறிடும். இந்த சைடு என்ன இருக்குது, ஏஜி பை சிஜின்னு இருக்கு இல்லையா? அது வந்து சிஜி பை ஏஜி அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஏதாவது இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தலைகீழாக பண்ணினதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுலேயும் இந்த பார்ட் இருக்குது, இதுலேயும் இந்த பார்ட் இருக்குது இல்லைங்கண்ணா? தெரியுதுங்களா? ஓகே, அப்போ இது ஈக்குவல் டு இது, மறுபடியும் இது ஈக்குவல் டு இதுன்னா இது ரெண்டு ஈக்குவல். புரியுதாக்கண்ணா? அதாவது 2 × 3 ஈக்குவல் டு 6, 1 × 6 ஈக்குவல் டு 6னா இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது இது ரெண்டு ஈக்குவல். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி. ஓகே, அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படிங்கும்போது இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்புறம் 1 and 2ன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்போது பிடி டிவைட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ டிவைட் பை கியூபி. ஓகே, இப்போ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியுமா, எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. அதாவது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடை நாம்ளே வரைஞ்சோம். அதாவது இது ரெண்டு எதுக்குன்னு, இது ரெண்டு வந்து இப்போ நம்ம போட்ட கோடு தான் இல்லையா? இந்த கோடு வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு சேர்த்துனோம், இந்த ட்ரையாங்கிளுக்கு சேர்த்துனோம். அடுத்து இது ரெண்டு இதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டு இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். பாருங்கள் என்ன கிடச்சிக்குதுன்னு, பிடி டிவைட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ டிவைட் பை கியூபி. அவ்வளோதான். என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும், பிடிங்கிறது 18 தெரியும், ஏபி என்னன்னு தெரியாது, சிக்யூ 15 தெரியும், கியூபி 35 தெரியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க, இங்கேயே கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை சரி கொண்டு வந்துருங்க. அப்போ 18 × 35 டிவைட் பை 15, அதாவது 35 இந்த பக்கம் போய் மல்டிப்ளை ஆகிடுது, 15 மேலே இருக்குது, ஸோ கீழே வந்துடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இந்த ஏபி இங்கே இருக்கிறது இந்த சைடு போயிடுச்சு. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா கண்? இது பாருங்கள், 3 டைம்ஸு 5ஆல் அடித்தோம்னா இது 7 டைம்ஸு, அடுத்தது 3யும் 18 அடித்தோம்னா 6, 6 7s ஆர் என்ன கண்ணு 42. ஏபி ஈக்குவல் டு வாட்? 42. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஏபி ஈக்குவல் டு 42 அப்படின்னா ஏடி ஈக்குவல் டு, ஏடி எங்கே, ஏபி எங்கே கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஏபி ஈக்குவல் டு 42 அப்படின்னா ஏடி இந்த டோட்டலாக என்ன, நமக்கு டோட்டலாக தான் வேணும். இப்போ நமக்கு இதுதான் கிடச்சிருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிடும். அவ்வளோதான். பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிடி. இது வந்து 42 கண்டுபிடிச்சோம், இது 18 கொடுத்துருந்தாங்க, ரெண்டே ஆட் பண்ணால் 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா ஏடி. நடுசம் பாருங்க புக்கில், in triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively. Okay, for each of the following cases, so that DE is parallel to BC. புரியுதுங்களா கண்ணே? ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி தான்,
அந்த ட்ரையாங்கிளில் டிங்கிற பாயிண்ட்டும் ஈங்கிற பாயிண்ட்டும் ஏபிலையும் ஏசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ட்ரையாங்கிளை யோசிச்சுக்கிட்டோம். அதில் அந்த டிஇ பிசிக்கு பேரலல்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து சைடினுடைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேரலல்னு சொன்னதுனால ஒன்றா சிமிலாரிட்டி கண்டிஷன் இல்லைனா தேல்ஸ் தீரத்தினுடைய கண்டிஷனில் போட்டு நம்ம ஆன்சர் எடுப்போம். ஏதோ ஒரு பக்கத்தினுடைய அளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி எடுப்போம் இல்லையா. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதே ட்ரையாங்கிள் தான், ஆனால் பேரலாக இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தேவையான சைட்ஸினுடைய அளவுகள் எல்லாமே கொடுத்தாச்சு. இது எல்லாம் யூஸ் பண்ணி 2 கண்டிஷனில் தேல்ஸ் தீரம் இல்லைனா சிமிலாரிட்டி 2ல் ஏதோ ஒன்றில் போட்டு டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் மீடியம் பாருங்க, 3வது கணக்கு. முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. பின்வருவற்றுக்கு டிஇ என்பது பிசிக்கு இணை என நிறுவுக. அதுக்கான 2 சம். ஓகே, இது வந்து பக்க அளவுகள்லாம் கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று தேல்ஸ் தேற்றம் இல்லைனா வந்து சிமிலாரிட்டி, அதாவது வடிவத்தொமையினுடைய கண்டிஷன், இது 2ல் ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணி இந்த லெவலில் வந்து நிற்கிதா, டி இஸ் பேரலல் டு பிசின்னு சொல்கிற அளவுக்கு வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டு ஃபைண்ட் டி இஸ் பேரலல் டு பிசி. ஓகே, இதைத்தான் ப்ரூஃப் பண்ணோம். அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்கூடிய அளவுகளை பாருங்கள். இதில் நமக்கு தெரிஞ்ச 2 தியரம் இருக்குல்லையா, ஒன்று சிமிலாரிட்டி இல்லைனா தேல்ஸ். இது 2க்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கன்னு. ஏபி 12 சென்டிமீட்டர், ஏடி 8 சென்டிமீட்டர், ஏஇ 12 சென்டிமீட்டர், ஏசி 18 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ ஏபி ஏசி இது 2 பெரிய பக்கம் இல்லையா. அப்போ 2 பெரிய பக்கம் இருந்துச்சுனாவே நாம் எந்த கண்டிஷனுக்கு எடுத்துக்குவோம், சிமிலாரிட்டி எடுத்துக்குவோம். ஓகே, சிமிலாரிட்டி கண்டிஷன் என்ன, ஏடி பை ஏபி சின்ன பக்கம், குட்டி பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். அதே மாதிரி ஏஇ பை ஏசி இல்லையா. ஸோ அதையே எடுத்துக்கலாம். ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவாலிட்டி ஏஇ பை ஏசி. இதை ஈக்குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமும் ஈக்குவல்னே வந்துருச்சு அப்படின்னா இது பேரலல் இல்லையாங்கண்ணே. பேரலல் அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் ஓகே ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் ஓகே ஆகும்போது இது பேரலல்னு முடிவு சொல்ல போகிறோம். புரிஞ்சுதுங்களா. ஓகே, பாருங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏடி பை ஏபி, ஏடி என்ன கண்ணு 8, ஓகேவா. ஏடி 8, ஏபி 12, அதே மாதிரி ஏஇ வந்து 12, ஏசி 18. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 8 பை 12, இதை வந்து ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸு, இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஓகே, 2 பை 3. இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள் 2 டைம்ஸு, அதே மாதிரி இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஓகேவா, சரிங்கண்ணா. 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. பாருங்கள், இது 2 பை 3 வருது, இது 2 பை 3. ஓகே, அப்போ என்ன கண்ணு ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. இது ஈக்குவலாக என்ன சொல்லிடுவீங்க, டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, எனவே நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சம்மு. அதே மாதிரி என்னென்ன அளவுகள் கொடுத்துக்கிறான்னு பாருங்கள். ஏபி கொடுத்துக்கிறாங்க, ஏசி, ஏடி, ஏஇ. இதுலேயும் அதே மாதிரி பெரிய பக்கம் 2 இருக்குது. ஸோ சிமிலாரிட்டி கண்டிஷனே எடுத்துக்கலாம். அது என்ன கண்ணு, ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. படத்துலேருந்து எழுதலாம், இல்லை உங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னா ஞாபகம் இருந்தாலும் எழுதிக்கிங்க. ஏன்னா நீங்கள் டிராயிங் வரைஞ்சிருங்க. எப்போவுமே சொன்னோன்னே டிராயிங்கில் ஏபிசின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஏபிசி போட்டுடுங்க, ஒரு லைன் போட்டு டிஇ போட்டுடுங்க. ஓகே, பாருங்கள் ஏடி பை ஏபி, ஏஇ பை ஏசி. ஓகேவா. ஓகே, பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்கள், 1/4 டிவைட் பை 5/6, அதே மாதிரி 1.4 டிவைட் பை 5.6 இஸ் ஈக்குவல் டு 1.8 பை 7.2. இது எல்லாமே பாயிண்டில் இருக்கிறனால அப்படியே 10ஆல் இன்ட்டு பண்ணிக்கிங்கன்னு. ஸோ 10/10 மேலேயும் கீழேயும் 10ஆல் இன்ட்டு பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.4 10ஆல் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 14 கிடைக்கும். அதே மாதிரி 5.6 10ஆல் இன்ட்டு பண்ணால் 56 ஆயிரும். இந்த 1.8 18 ஆகிடும், 7.2 72 ஆயிரும். அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. பாருங்கள், 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 7s are 14, இது வந்து 8 7s are 56. அடுத்து 1 2 is 2, 4 2s are 8. அப்போது எனக்கு ஒரு 1/4, இது 1/4 ஆகிடுச்சு. இது வந்து எதால் டிவைட் பண்ணலாம், ஒரு 6ஆல் டிவைட் பண்ணலாமா. பாருங்கன்னு 3 டைம்ஸ் வருமா, 3 6 are ஓகே 3 6 are 18. இது 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1666. அடுத்து வந்து இங்கே மீதி 1 வரும் 12, 2 6 are 12. ஓகே, இங்கே 1 டைம் 3 12 வந்து 4 டைம்ஸ் 3, இது 1/4. இது 1/4 ஆகிடுச்சு, இது 1/4 ஆகிடுச்சு. ஈக்குவல் ஆகிடுச்சா. அவ்வளோதான். என்ன சொல்லிடலாம், 1/4 நம்ம என்ன சொல்லலாம் 0.25ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, டிவைட் பண்ணி போடுறனாலும் போட்டுடுங்க. ஏன்னா இவங்க பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா கணக்குகள், அதனால் ஆன்சர் நம்ம பாயிண்டில் கொண்டு வந்து காமிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்,
therefore D is parallel to BC, it is satisfied. எனவே நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். ஃபோர்த்து சம் பாருங்கள். புக்கில் சம் பாருங்கன்னு தமிழ் மீடியம். படத்தில் 4வது கணக்கு. படத்தில் PQ is parallel to BC மற்றும் PR is parallel to CD எனில் இந்த ரெண்டு கண்டிஷனும் ஓகே ஆகுதான்னு கேட்குறாங்க. அதாவது PQ BC எங்கே கண்டுருக்குது பாருங்கள், படம் கொடுத்துட்டாங்க. PQ Pலேருந்து Q ஓகே, அது வந்து எதுக்கு பேரலாமா BCக்கு, B இங்கே இருக்குது இங்கே, இதுக்கு வந்து பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில் கண்ணு பாருங்கள், படத்தில் PQவுக்கு BC இணையானது, அப்போ இதுக்கு இது வந்து இணையானதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி PRும் CDயும் இது ரெண்டும் வந்து PR எங்கே இருக்குன்னு இதுவும் வந்து பேரலல். ஓகேவா, இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலல், அதாவது பேரலல்னால் இங்கேருந்து இந்த செட் ஸ்கொயர் வச்சு நகர்த்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல். ஓகே, அப்படி இருக்கும்போது AR/AD is equal to AQ by AB. AR by AD is equal to AQ by AB. இதை ரெண்டு டிவைட் பண்ணுறதும், இந்த குட்டி பக்கத்தை இந்த பெரிய பக்கத்தை டிவைட் பண்ணுறதும், இந்த குட்டி பக்கத்தை இந்த பெரிய பக்கத்தை டிவைட் பண்ணுறதும் ஈக்குவலாக அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ட்ரையாங்கிளாக இல்லை, இது வேறு லைனாக இருக்குது, இது ஒரு லைனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நடுவில் வர லைனை சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இது ஈக்குவல்ட்டு இதுன்னு பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். போன சம் மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பாருங்கன்னு QB டிவைடட் பை AQ. QB இங்கே இருக்குது Q, இங்கே இருக்குது B. ஓகே, QB டிவைடட் பை AQ. ஓகேங்கன்னு இந்த சின்ன பக்கம் டிவைடட் பை சின்ன பக்கம். இதில் வந்து குட்டி பக்கம் பெரிய பக்கம்னு சிமிலாரிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குட்டி பக்கம். QB டிவைடட் பை AQ, DR டிவைடட் பை AR. இதுக்கு என்ன கண்டிஷன், தேல் சேர்த்தனுடைய கண்டிஷன். அதுக்கு அதே மாதிரி நடுவில் இந்த AP பை PC வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணுங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவல்ட்டு பண்ணும்போது இது ரெண்டும் போயிடும் இல்லையா, இந்த லைன் ஃபுல்லாக டோட்டலாக போயிட்டு இது ஈக்குவல்ட்டு இது அப்படின்னு வந்துடும். அப்படி இங்கிலீஷ் மீடியம் பாருங்கன்னா ஃபோர்த்து சம். இன் ஃபிகர், if PQ is parallel to BC and PR is parallel to CD, prove that AR by AD is equal to AQ by AB. Second question, QB by AQ equal to DR by AR. இந்த படத்திலிருந்து இது ரெண்டையும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய ஃபிகர் அப்படியே வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரல் கண்டிஷன் எழுதிக்கிங்க. அதாவது பேரல்ங்கிறது இருந்தால் தான் கண்டிஷன் நம்ம எழுதிக்க முடியும் இல்லையா. ஸோ பேரல் PQ is parallel to BC given. PQங்கிறது வந்து BCக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிக்கன்னு, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களே இதுவும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சிமிலாரிட்டி கண்டிஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம், தேல்ஸ் தியரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்த மாதிரி இல்லைங்க. நான் பேரலல்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், PRும் CDயும் பேரலல்னு ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த கண்டிஷனுக்குள்ளேயும் நீங்கள் தேல்ஸ் தியரத்தையும் போட்டுக்கலாம், சிமிலாரிட்டி கண்டிஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின். இன் ட்ரையாங்கிள் ADC, அதில் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாமா? ஓகே, சிமிலாரிட்டியே யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் வரக்கூடிய லெட்டர்ஸ் தான் வந்திருக்குது. அப்போது AR டிவைடட் பை AD இஸ் ஈக்குவல் டு AP டிவைடட் பை AC. புரிஞ்சுதாக்கன்னு, இன் ட்ரையாங்கிள் ADCயில் சின்ன பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம், அதே மாதிரி இந்த பக்கமும் சின்ன பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். பாருங்கள், AR divided by AD is equal to AP divided by AC. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ABC. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறீங்க, சிமிலாரிட்டியை யூஸ் பண்ணுறீங்க. இன் ட்ரையாங்கிள் ABC, இன் ட்ரையாங்கிள் ABC அதே மாதிரி, அதாவது இதை பேஸாக கணக்கு எடுக்கிறோம். இந்த பக்கத்தில் இருந்து இப்படி பார்க்குற மாதிரி ட்ரையாங்கிள். அப்போ இது சின்ன பக்கம், இது பெரிய பக்கம், இது சின்ன பக்கம், இது பெரிய பக்கம். அதே மாதிரி இப்போ இதை பேஸாக வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் இங்கேருந்து பார்க்குறீங்க, இங்கேருந்து பார்க்கும்போது இது சின்ன பக்கம், இது பெரிய பக்கம், அதை டிவைட் பண்ணுறது. அதே மாதிரி இது சின்ன பக்கம், இது பெரிய பக்கம். புரிஞ்சாக்கன்னு இதை பேஸாக வச்சு பார்க்குறீங்க. அதே மாதிரி இங்கேருந்து இப்படி பார்க்குறீங்க ட்ரையாங்கிளை, இது மேல் கார்னர் வர மாதிரி பார்க்கும்போது எப்படி வரும், புரியுதுங்களா? ஓகே, அப்போ எப்படி வரும் ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதே மாதிரி பாருங்கள்,
ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி. பாருங்கள், ஓகேவா? ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே நடுவில் வரக்கூடிய லைன் காமனாக இருக்கிறதுனால அதே மாதிரி இதில் ஏபி பை ஏசி இருக்குது இல்லையா, ரெண்டு ஈக்குவலாக, அப்போ இது ரெண்டு ஈக்குவல். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இது ஈக்குவல், மறுபடியும் இதுக்கு இது ஈக்குவல் அப்படிங்கும்போது இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ஏஆர் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி. அவ்வளோதாங்கண்ணே, ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து செகண்ட் பாருங்கண்ணே, இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. அதில் பாருங்கள், இதில் ஏடிசியில் இப்போ வந்து தேல்ஸ் தியரத்தினுடைய கண்டிஷன் அது என்ன கண்ணு, ஏஆர் பை ஆர்டி அதே மாதிரி ஏபி பை பிசி இல்லையா கண்ணு, அது பாதி பாதி, இந்த பாதி டிவைட் பை இந்த பாதி, அடுத்து இது டிவைட் பை இது, இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளுக்கு இதையே அடிப்பக்கமாக வச்சுக்கலாம், மேலேருந்து பார்க்குற மாதிரி. அப்போது ஏபி டிவைட் பை பிசி ஏக்யூ டிவைட் பை கியூபி. ஓகேவா? பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் இப்படி, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசியில் இப்படி எழுதியாச்சா? ஃப்ரம் 1 and 2 பாருங்கன்னு ரெண்டுலேயுமே இந்த பார்ட் காமனாக இருக்குதா, அப்போ இதுக்கு இது ஈக்குவல், மீண்டும் இதுக்கு இது ஈக்குவல், அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 ஏஆர் பை ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை கியூபி. அவ்வளோதான். இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. கொஷின் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அப்படி. எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஆர்டி பை ஏஆர்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த பக்கம் கியூபி பை ஏக்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படி, இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும், இந்த பக்கமும் அதே மாதிரி. ஓகேவா? அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த சைடும், இது இந்த சைடும், இது இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் மாற்றிக்கலாம். கியூபி பை ஏக்யூ இந்த பக்கம் வந்துருச்சு, இது இந்த பக்கம் போயிடுது. அப்போது ஆர்டியை மாற்றி டிஆர்னு போட்டுவிட்டோம். கொஷின் எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது கண்டுபிடிச்சோன்னே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க ஆன்சர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே நமக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்க, அடுத்து இது இந்த சைடு கொண்டு வந்துறீங்க, இது இந்த சைடு கொண்டு போகிறீங்க, அதில் இந்த ஆர்டியை டிஆர்னு மாற்றிடுறீங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து 5th சம்மு புக்கில் சம் பாருங்கன்னு. Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle PQ and R lie on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC equal to 6 cm, find the sides PQRB of the rhombus. என்ன கண்டு சொல்கிறாங்க, ஒரு ரேம்பஸ் இருக்குது, அந்த ரேம்பஸும் ட்ரையாங்கிளும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வர மாதிரி இருக்குது. அடுத்தது அந்த ரேம்பஸ் வந்து பிக்யூஆர்பி, அதில் ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குரிய அளவுகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னா 5வது கணக்கு. முக்கோணம் ஏபிசியின் உள்ளே கோணம் பியை ஒரு கோணமாக கொண்டு சாய் சதுரம் பிக்யூஆர்பி அமைந்துள்ளது. PQ மற்றும் R என்பன முறையே பக்கங்கள் AB, AC, BC மீது உள்ள புள்ளிகளாகும். AB 12 cm, BC 6 cm எனில் சாய் சதுரத்தின் பக்கங்கள் PQRB ஐ காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, இதுதான் அதுக்கான படம். இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் வரைஞ்சாகணும். ஏன்னா கொஸ்டினை படித்தோன்னே அவ்வளோ ஈஸியாக இந்த படம் தான் வரைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையாக்கண்ணே. ஸோ நானும் ஃபஸ்ட்டு வேறு மாடலில் தான் வரைஞ்சி பார்த்தேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வரைய முடியும். இல்லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமக்கு இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? இது பாருங்கன்னு, இதுதான் ரேம்பஸ்ஸு, இது ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி. இங்கே பிங்கிற பாயிண்ட்டு மேலே வந்துருச்சு. ஏன்னா அது வந்து காமன் ஆங்கிளாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ரேம்பஸ்லேயும் அது ஒரு ஆங்கிளாகவும் ட்ரையாங்கிள்லேயும் இது ஒரு ஆங்கிளாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரேம்பஸ் இப்படி வரைஞ்சதுனால ட்ரையாங்கிளோடைய பி இங்கே கொடுத்தேன். இல்லைனா இங்கே ஏ கொடுத்து இங்கே பி கொடுத்துருந்தா ரேம்பஸ் எப்படி வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னா இப்படி வரைஞ்சிருக்கலாம் இல்லையா. இதுக்குள்ளேயும் ஒரு ரேம்பஸ் வரும். ஸோ இது கரெக்டாக வர மாதிரி இருக்குது. அதாவது நம்ம எப்படி அளவெடுப்போம், இப்படின்னு தான் எடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் அப்படி வரைஞ்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி ரேம்பஸ் என்ன கண்ணு, PQRB. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏபி 12 cm கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பிசி 6 cm கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் PQRB, அதாவது இது இல்லையாங்கண்ணே, இதையும் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவாங்கண்ணே.
பிக்யூவும் ஆர்பியும். ஓகே, இது ரெண்டுமே பாருங்கள் ரேம்பஸனுடைய சைடு தான். ரேம்பஸ்க்கு ஒரு சைடாக வருது, அதாவது ரெண்டு சைடாக வருது. ஒரு விஷயம் என்னென்னா ரேம்பஸ்க்கு எல்லா சைடும் ஈக்குவல் இல்லையா, சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இது எவ்வளோ வருதோ அதே தான் இது வரும், இது வரும், இது வரும். இப்படி போட்டால் எனக்கு அர்த்தம் எல்லா சைடும் ஒரே அளவுன்னு அர்த்தம். என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரே அளவு. ஸோ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஓகேவா? அப்போ இது டோட்டலாக எவ்வளோ கண்ணு 6 சென்டிமீட்டர். இது ஏ அப்படிங்கும்போது இந்த கேப் என்ன கண்ணு 6 - ஏ. புரிஞ்சுங்களா? டோட்டலாக இருந்து 6, இது மட்டும் ஏ, இது வந்து 6 - ஏ. ஓகேவா? போதும், இவ்வளோ தான் இங்கே யூஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் இப்படி மைனஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பக்கத்தினுடைய அளவு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஒரு சைடு எடுத்தால் போதுமானதாக இருக்குது. பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறோம்னா ட்ரையாங்கிள் சிஆர்கியூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிபிஏ. சிஆர்கியூ இந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு சிமிலர் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எதுக்காக இங்கே சிமிலர் கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பேரலல் 2 லைன் பேரலல்னு சொல்லவே இல்லை. ஸோ டக்குன்னு நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த குட்டி ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஓகே பண்ணிக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா CR/CB. சிஆர் அதாவது இது CR/CB இந்த குட்டி ட்ரையாங்கிள். அப்போ இது வந்து பேஸ் மாதிரி கண்ணு நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி. ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது இது குட்டி ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். அப்போது CR/CB புரிஞ்சுங்களா? இந்த குட்டி பக்கம் டிவைடட் பை இந்த பெரிய பக்கம். ஏன்னா சிமிலர் கண்டிஷன் கண்ணு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் CQ இல்லையா, QR எங்கேருந்து வருது பாருங்கள், இங்கேருந்து எஸ் சிமிலர்னால் 3 டைப் ஆஃப் ஈக்குவல் பண்ணிக்குவோம். எப்படி? இந்த குட்டி பக்கம் இந்த பெரிய பக்கம், அதே மாதிரி இந்த குட்டி பக்கம் இந்த பெரிய பக்கம், அடுத்தது இது இல்லைங்க சிமிலருக்கு என்ன பண்ணுவீங்க, 3மே ஈக்குவல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தடவை இது விட்டுட்டு இதுக்கு இந்த பெரிய அளவை ஈக்குவல் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டர் லைன் இந்த லைனுக்கு இதை டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது இதுக்குன்னா இந்த நமக்கு தேவையான ஆன்சர் வேணும் அதுக்காக. ஓகே, அப்போது QR/AB புரிஞ்சுதாக்கன்னு. இன்னொன்றும் ஈக்குவல் தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த QC/AC அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இது பாருங்கள், இது 2 தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த CR/CB எடுத்துக்கிறீங்க. அடுத்தது இந்த QR/AB எடுத்துக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்கள், CR என்ன கண்ணு 6 - ஏ. அது தான் நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சேன். ஓகே, 6 - ஏ. அடுத்தது CB எவ்வளோ கண்ணு 6ன்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்தது QR எங்கே இருக்குது பாருங்கள், QR அது வந்து ஏன்னு எடுத்துருந்தோம். ஓகே, அடுத்தது AB 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த 12 இந்த பக்கம் இன்ட்டு பண்ணிக்கங்க, 6 இந்த பக்கம் இன்ட்டு பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா ஏ மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, 12 மட்டும் இந்த பக்கம் வந்துடுங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா 12 × 6 - A தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது இல்லை கண்ணு, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து 12 உள்ள இன்ட்டு பண்ணலாமா? ஓகே, 12 இல்லை இன்ட்டு பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், 6 12 கேன்சல் பண்ணால் 2 × 6 12 மைனஸ் 2 × A 2A ஈக்குவல் டு ஏ. அடுத்தது என்ன பண்ணலாம்னா இந்த 2A ஒன் சைடு கொண்டு போயிருங்க, 12 ஈக்குவல் டு 3A. அடுத்து 3A கீழே கொண்டு வந்துருங்க, A ஈக்குவல் டு 12/3 12/3 ஈக்குவல் டு 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். எதுக்கண்ணி ஏ. அப்போ இந்த 4 பக்கமே 4 சென்டிமீட்டர் தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இதையும் கேட்டிருந்தாங்க. அப்போ இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். என்ன எழுதிடலாம் பாருங்கள், சைட் ஆஃப் ரேம்பஸ் PQ, RB ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். தமிழ் மீடியம் சாய் சதுர பக்கம் PQ, RB ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்கண்ணே. அடுத்து 6th ப்ராப்ளம் பாருங்கள். தமிழ் மீடியம் பாருங்கன்னா 6வது கணக்கு. சரிவகம் ABCDயில் AB இஸ் parallel to DC. E மற்றும் F என்பன முறையே இணையற்ற பக்கங்கள் AD மற்றும் BCயின் மீது அமைந்துள்ளன. புள்ளிகள் மேலும் EF parallel to AB என அமைந்தால் AE/ED is equal to BF/BC என நிறுவுக. இது என்னக்கு என்ன கண்டிஷனு பாருங்கள். இது வந்து தேல்ஸ் தியரமா இல்லை
சிமிலாரிட்டி கண்டிஷனா தேல்ஸ், அதாவது பாருங்கள் ஏக்கும் டிக்கும் நடுவில் ஒரு எலமெண்ட்டை கொடுத்து பிரிச்சுருக்குறாங்க. ஓகே, அப்போ எப்படி இருக்கும், ஒரு லைன் ஏவும் டியும் இருக்குது அப்படின்னா நடுவில் ஏவும் டி இருக்குது அப்படின்னா நடுவில் இ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஏஇ பை இடி, இந்த இ 2 டைம்ஸ் வருதா பாருங்கள், இப்படி பிரித்தாவே இது தேல்ஸ் தீரும். அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் எஃப் வச்சு பிரித்த மாதிரி இருக்குதா. ஓகே, பிசி நடுவில் ஏஎஃப் பை எஃப்சி, புரிஞ்சுங்களா. ஸோ தேல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே இங்கிலீஷ் மீடியம் பாருங்கன்னு 6th சம். In trapezium ABCD, AB is parallel to DC. E and F are points on non-parallel sides AD and BC respectively, such that EF is parallel to AB, so that in the condition. Okay, இது என்னக்கன்னு தேல்ஸ் தீரும். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெபிசியன் மறைஞ்சிட்டோம். அதே மாதிரி ஏடிங்கிற சைடும் பிசிங்கிற சைடும் பேரலாக இல்லை, அந்த பேரலாக இல்லாத 2 சைடு மேலே ஈங்கிற பாயிண்ட் எஃப்ங்கிற பாயிண்ட்டையும் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அது போக இஎஃப் வந்து ஏபிக்கு தான் பேரலாங்க, அது பேரலாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இதில் ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே ட்ரெபிசியத்தில் போட்ட மாதிரி தாங்கன்னு நடுவில் ஒரு லைன் கொடுத்து அந்த லைனுக்கு அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி அந்த லைனையும் காமன் லைனையும் யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுக்கும், அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 பார்ட் வருது, இங்கே 2 பார்ட் இருக்குது, அதை வச்சு ஒரு கண்டிஷன் எழுதிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற லைன் 2க்குமே காமனாக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான் இல்லையா. ஸோ சென்டரில் ஒரு லைன் போட்டுடலாம். போட்டாச்சு. இந்த பாயிண்ட் என்னக்கன்னு ஜி. ஓகேவா, இப்போ பாருங்கள் கிவன் ஏபி இஸ் பேரலல் டு டிசி and EF is parallel to AB, therefore EG is parallel to DG by PPT theorem. தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா ஏபிங்கிறது டிசிக்கு பேரலல்னு சொன்னாங்க. அடுத்தது EF அப்படிங்கிறது பாருங்கன்னு ஏபிங்கிறது டிசிக்கு பேரலல்னு சொன்னாங்க. இந்த கடைசி லைனும் பேரலல்னு சொன்னாங்க. அடுத்தது இஎஃப் அப்படிங்கிறது ஏபிக்கு பேரலல்னு சொன்னாங்க. இதுக்கும் இது பேரலல்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது குட்டி பக்கமான பாருங்கள் இந்த இஜியும் இந்த டிஜிக்கு பேரலல் தான். புரியுதாக்கன்னு, இந்த ஏபிக்கு இந்த டிசி பேரலல், அப்புறம் இந்த இஎஃப் இதுக்கு பேரலல். அப்போ இந்த 3 லைனுமே பேரலல். புரிஞ்சுதாக்கன்னு, இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரல் அப்படிங்கும்போது இது 3மே பேரலல். அப்படி பார்க்கும்போது இது 3மே பேரலும் போது 2ஆக பிரிக்கும் போது குட்டியாக வரும்போது இதுக்கு இது பேரல் தான். ஸோ இது 2 பேரல் லைன்ஸுங்கும் போது நான் இங்கே தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ இதை அடியில் பேஸாக வச்சுக்கோங்க, அங்கேருந்து இப்படி பார்க்குற மாதிரி. ஓகேவா, அப்போ ஏஜி பாருங்கன்னு இங்கேருந்து ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஜி பை ஜிசி. ஓகேங்க, ஏஇ பை இடி தேல்ஸ்னால் பாதி பாதி அப்படியே வரும். இந்த பாதி டிவைடட் பை அந்த பாதி. அப்போது ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஜி பை ஜிசி இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில். ஓகேவா, பாருங்கள் பை தேல்ஸ் தியரம் பிபிடி தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த கண்டிஷன். ஓகேவா, அடுத்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அதே மாதிரி தான். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இப்போ பாருங்கள் இங்கேருந்து பார்க்குற மாதிரி இப்படி ட்ரையாங்கிள், இப்படி போய் இப்படி வர ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதுக்கு இது பேரல் தான். ஓகே தான். இப்போ பாருங்கன்னு எப்படி எடுத்துக்கலாம், சிஜி டிவைடட் பை ஜிஏ, அதே மாதிரி சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஜி. ஓகே, இது இங்கேருந்து இப்படி பார்க்குற மாதிரி. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் தீரத்தில் இங்கேருந்து இப்படி பார்க்குற மாதிரி தான் கணக்கு எடுத்து இது பை இது. ஓகே ஓகே, இது அடுத்தது பை இது. அதே மாதிரி இங்கே நடுவில் பிரிச்சிங்கன்னா இது பை இது. ஓகேவா, பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த பக்கம் ட்ரையாங்கிள் சிஜி பை ஏஜி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்ஜி. ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்று தலைகீழாக மாற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் அந்த சைடு இருந்து பார்த்தோம், ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைடு இருந்து பார்த்தோம். அதனால் ஒன்று தலைகீழாக தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுறேன், இதையே தலைகீழாக மாற்றிக்கிறோம். சிஜி பை ஏஜியை ஏஜி பை சிஜினையும், இது ரெண்டையும் அதே மாதிரி தலைகீழாக இதை இப்படி கண்ணு இதையும் தலைகீழாக்கிடுங்க. அதே மாதிரி இதையும் 2 பக்கம் தலைகீழாக மாற்றினா தப்பு இல்லை. அதாவது இப்போ 2/3 எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஈக்குவல் டு இருங்க ஈஸியாக சொல்கிறேன், 4/2 அப்படின்னு இருக்குது. இதோட ஆன்சர் 2 தான். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 8/4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தலைகீழாக பண்ணுறோம் அப்படின்னா 2/4ன்னு ஆகும்.
அதே மாதிரி இது 4/8னாவும் இதை கேன்சல் பண்ணாலும் 2 தான் ஆன்சர். அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணாலும் 2 தான் ஆன்சர். அதே மாதிரி இது பாருங்கள் கேன்சல் பண்ணாலும் 1/2 கிடைக்கும். இது 1/2 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் கண்டிஷன் ஈக்குவல் தான் இல்லையாங்கண்ணே. இதுவும் ஈக்குவல் இல்லை அப்படின்னாலும் இது ரெண்டும் ஈக்குவல் தான். இது ரெண்டும் ஈக்குவல் மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ தலைகீழ் எடுத்தாலும் ஈக்குவல் தான். அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 and 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுலேயுமே பாருங்கள் AG/CG அப்படிங்கிற வந்து கண்டிஷன் ஒரே மாதிரி. இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவலாக வருது. இது ஈக்குவல் டு இது, அதே மாதிரி இது ஈக்குவல் டு இது அப்படிங்கும்போது இது ஈக்குவல் டு இது எழுதிக்கலாமா? AE/ED இஸ் ஈக்குவல் டு BF/FC ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதாங்கண்ணா. அடுத்து 7th கொஷின் பாருங்கள். இன் ஃபிகர் DE is parallel to BC and CD is parallel to EF. Prove that AD squared equal to AB into AF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பேரலல்னு சொல்கிறாங்கன்னு இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். DE is parallel to BC, இந்த லைனு இந்த லைனுக்கு பேரலல். அடுத்து CD is parallel to EF, CD அப்போ இதுவும் பேரலல். ஓகேவா? ஓகே, இந்த கண்டிஷன் வச்சுக்கிட்டு பேரலல்னு சொல்லிட்டா நம்ம ஏதோ ஒன்று தேல்ஸ் தியரம் இல்லைனா வந்து சிமிலாரிட்டி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் பேரலல் அவங்க சொன்னால் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரணும்? AD squared is equal to AB into AFன்னு வரணும். ஓகேவா? அதுக்கு தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தமிழ்மணி மரங்கனி 7வது கணக்கு. படத்தில் DE என்பது BCக்கு இணையாகவும் மற்றும் CD ஆனது EFக்கு இணையாகவும் உள்ளது எனில் AD squared equal to AB into AF என நிறுவுக. ஒரு படம் கொடுத்துருக்குறாங்கன்னு அது இது ரெண்டும் இணைன்னு சொல்லிட்டாங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் CD is parallel to EF அதை எடுத்துக்கலாமா? கிவன் அது CD is parallel to EF. parallelனா என்னக்குன்னு அர்த்தம்? இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ட்ரையாங்கிள் AFE இதுவும் பாருங்கள், AFE இதுவும் ADC இதுவும் புரிஞ்சுதுங்கன்னு. இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். எதனாலனா இந்த பக்கமும் பேரலல். இந்த ரெண்டு சைடு பேரலுங்கிறனால இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து இது எடுத்துக்கல, இதுக்குள்ளேயே ரெண்டு பண்ணிட்டோம். இந்த குட்டி இதோட சேர்ந்த இந்த பெருசு, இது ரெண்டும் சிமிலர்னு எடுத்துக்கிறோம். சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? குட்டி பக்கம் டிவைடட் பை பெரிய பக்கம். அப்போது AF/AD, அடுத்தது AE/AC. ஓகேவா? ஓகே, அடுத்தது இன்னொன்று பேரலல் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். DE is parallel to BC. அப்போது இது is parallel to இதுன்னு சொன்னாங்க. அப்போது இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். புரிஞ்சுதாக்கன்னு? இதுக்கு இது பேரலல் அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ரெண்டும் பேரலல்னா இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடலாமா? ட்ரையாங்கிள் AD is similar to ட்ரையாங்கிள் ABC. ADE is similar to ABC. ஓகேவா? அப்போ அதே மாதிரி சிமிலர் கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். AD/AB சின்ன பக்கம் AD/AB that is equal to AE/AC. ஓகேவா? அவ்வளோதான். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுலேயுமே ஒரு AE/AC வருது. ஸோ இது ஈக்குவல் டு இது, அகைன் இது ஈக்குவல் டு இது, அப்போது இது ஈக்குவல் டு இது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃப்ரம் 1 and 2 AF/AD இஸ் ஈக்குவல் டு AD/AB. அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. இது கூட என்ட்டாவது AF into AB, இது போய் இங்கே என்ட்டாவது AD into AD. அவ்வளோதாங்கண்ணே. அது AD ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? AD into AD ஸ்கொயர்டு, அது இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் வந்துச்சு. அவ்வளோதான். AF into AB. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 8th சம் பாருங்க நம்ம புக்கில். செக் வெதர் AD இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A. அடுத்து 8th சம் பாருங்கன்னு.
Check whether AD is bisector of angle A of triangle ABC in each of the following அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் கொடுத்துருக்குறாங்கன்னு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிங்கிற லைன் வந்து ஆங்கிள் ஏவுக்கு பைசெக்டர் தானா அப்படின்னு நம்மளை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான அளவுகள் தான் இது. இந்த அளவுகளை ஒரு தடவை படிக்கணும் பாருங்கன்னு. ஏபி கொடுத்துக்கிறாங்க, ஏசி கொடுத்துக்கிறாங்க, பிடி கொடுத்துக்கிறாங்க, சிடி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இது நீங்கள் நல்லா ஞாபகமாக வச்சுக்கலாம். பைசெக்டார்னால் இந்த 4 அளவுகள் தான், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஓகேவா? இந்த 4லையுமே இந்த ஏபி பை ஏசி, இந்த பிடி பை சிடி, அவ்வளோதாங்கண்ணா. ஈக்குவல் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இது ரெண்டையும் பை பண்ணிக்கங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கங்க. அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்துருச்சுன்னா பைசெக்டர் தான், ஈக்குவலாக வரல அப்படின்னா பைசெக்டர் இல்லை. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்படியே சம் தமிழில் பாருங்கள். தமிழில் சம் பாருங்கன்னு 8வது கணக்கு. பின்வருவனவற்றுள் முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏவின் இருசம வெட்டி ஆகுமா என சோதிக்கவும் அப்படின்னு சொல்லி 2 சம் கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய அளவுகள் நோட் பண்ணுங்கள். ஏபி, ஏசி, பிடி, சிடி. பாருங்கள், அடுத்தது அதுதான். ஏபி, ஏசி, பிடி, சிடி, அவ்வளோதாங்கண்ணே. இந்த 4 அளவுகள் தான் கொடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட் 2 ஏபியும் ஏசியும் டேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பிடியும் சிடியும் டேட் பண்ணிக்கங்க. 2 ஈக்குவல் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துருச்சுன்னா இருசம வெட்டி தான். கரெக்டாக வரல அப்படின்னா அது இருசம வெட்டி இல்லை. அவ்வளோதான். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு சம்மு கொடுத்துருக்கூடிய அளவுகள் அப்படியே எழுதிட்டேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்கள். டு ப்ரூவ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுதான் முக்கோணம் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னா ஆங்கிள் ஏலேருந்து ஒரு பைசெக்டர் வரைகிறோம் அப்படின்னா அது பிசியை டச் பண்ணும், அந்த பாயிண்ட் டி. அவ்வளோதாங்கன்னு. இந்த ஏபி டிவைடட் பை ஏசி, இந்த பிடி டிவைடட் பை டிசி, அவ்வளோதான். அப்படியே இந்த ட்ரையாங்கிளை இந்த லைன்லேயே எடுத்துக்கிட்டு அப்படியே 2ஆக மடிக்கும்போது என்ன ஆகுங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படி கோயின்சிட் ஆகும் இல்லையா? இந்த பக்கத்தின் மேலே இந்த பக்கம் வரும் இப்படி மடிக்கும்போது. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு மேலே இது வரும் இல்லையா? இந்த சைடுக்கு மேலே இந்த சைடு கரெக்டாக வரும். ஸோ அது அப்படியே டிவைடு, இது பை இது, இது பை இது. அது என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் ஏடிங்கிறது பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். ஏபி பை ஏசி எல்ஹெச்எஸ் இது எடுத்துக்கலாமா? ஓகே, ஏபி என்ன கண்ணு 5, ஏசி என்ன 10. பாருங்கள், ஏபி 5, ஏசி 10. டிவைட் பண்ணால் 1/2, அவ்வளோதான். ஈக்குவேஷன் 1. அடுத்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்ணு பிடி பை டிசி எழுதிக்கலாமா? ஓகே, பிடி என்ன 1.5, டிசி என்ன 3.5 எழுதியாச்சு. பாருங்கள், பிடி 1.5, டிசி வந்து டிசி ஆர் சிடி எப்படி வச்சுக்கோங்க 3.5. ரெண்டுமே பாயிண்ட் இல்லைங்கனால மேலே இங்கேயும் 10ஆல் என்ட்டு பண்ணிக்கிறேன். ஸோ 15/35 வந்துருச்சு. அது வந்து 3/7 ஆகிடுச்சு. 2 ஈக்குவலாக இருக்குதா பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 2 வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது கண்டிப்பாக அது ஆங்கிள் பைசெக்டர் கிடையாது. ஆங்கிள் ஏவுக்கு அது ஒரு பைசெக்டர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS is not equal to RHS. Therefore AB by AC is not equal to BD by DC. Therefore AD is not a bisector of angle BAC. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டினாவது ஆங்கிள் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு 4 cm, ஏசி 6 cm, பிடி 1.6 cm, சிடி 2.4 cm. ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ணோம்? டு ப்ரூவ் ஏடி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. எல்ஹெச்எஸ் ஏபி பை ஏசி. ஏபி என்ன கண்ணு ஏபி வந்து 4, ஏசி 6, 4/6, அது 2/3. ஓகே, ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன பிடி பை டிசி. பிடி 1.6, டிசி 2.4. அப்படியே 10ஆல் என்ட்டு பண்ணிக்கிறோம். 1.6 10ஆல் என்ட்டு பண்ணால் 16 ஆயிரும். 2.4 10ஆல் என்ட்டு பண்ணால் 24 ஆயிரும். இது கண்டிப்பாக கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3 வருது. ஓகே, பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் ஏபி பை AC is equal to BD by DC. Therefore AD is the bisector of triangle ABC. அங்கேயும் ட்ரையாங்கிளே போட்டுக்குங்க, ஆங்கிள் வேண்டாம். பாருங்கள், இந்த இடத்துல ஆங்கிள் கொடுக்குறது கரெக்டாக, ட்ரையாங்கிள் கொடுக்குறது கரெக்டாகன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்து 9th சம் பாருங்கள். புக்கில் சம் பாருங்க. 9th சம். இன் ஃபிகர் ஆங்கிள் QPR. இந்த ஃபிகரில் கண்ணு ஆங்கிள் QPR. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் புரிஞ்சுங்களா? QPRங்கும் போது நடுவில் இருக்கிற
லெட்டருக்கு தான் இந்த ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். இல்லைங்கன்னா 3மே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நடுவில் இருக்க லெட்டருக்கு இந்த ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா QPR, அப்போ பிங்கிற இடத்துல தான் 90 டிகிரி. அப்போ இது எப்படி இருக்குதுன்னு இப்படி கரெக்டாக 90 டிகிரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது PS is its bisector. PS தான் வந்து அதனுடைய பைசெக்டர். அப்போ இந்த பக்கம் ஒரு 45, இந்த பக்கம் ஒரு 45 லெவலுக்கு இந்த லைன் வந்து பிரிக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது if ST is perpendicular to PR, ST is, இந்த ST இருக்கு இல்லையா, அது வந்து PRக்கு பர்பெண்டிகுலர். அடுத்தது இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாயிண்ட்லேருந்து PRக்கு ஒரு லைன் வரையுது. அங்கேயே 90 டிகிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே 45 ஆங்கிளில் வருது இல்லையாக்கா, இந்த இடத்துல பார்க்கும்போது 45 தானே, அதில் வந்து திரும்பி போகும்போது அது பிஆரை டீங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது. அது வந்து எதுக்கு, எஸ்டி அப்படிங்கிறது பிஆருக்கு பர்பெண்டிகுலர். அப்போனா 90 டிகிரி இல்லைங்க. பர்பெண்டிகுலர்னால் எந்த இடத்துல வரும், ரைட் ஆங்கிளாக இருக்கும். பர்பெண்டிகுலர்னால் கரெக்டாக இப்படி கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணது அப்படின்னா அந்த 90 டிகிரி. ஓகேவா? அடுத்தது அப்படிலாம் இருக்கும்போது ப்ரூவ் தட் எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர், எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர். புரிஞ்சுதுங்களா? எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர், பிக்யூ இன்ட்டு பிஆர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. அப்படியே தமிழ் மீடியம் பாருங்க. 9வது கணக்கு. படத்தில் கோணம் QPR ஈக்குவல் டு 90 டிகிரி, 90 டிகிரி. PS ஆனது கோணம் Pயின் இருசம வெட்டி. மேலும் ST இஸ் பர்பெண்டிகுலர் டு PR, அது ST என்பது PRக்கு செங்குத்து எனில் ST இன்ட்டு PQ ப்ளஸ் PR இஸ் ஈக்குவல் டு PQ இன்ட்டு PR என நிறுவுக. என்ன கண்ணு சொல்கிறாங்க, PQR அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது Pலேருந்து ஒரு இருசம வெட்டி வந்து QRயில் டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணி திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி திரும்பி பிஆரில் போய் டச் பண்ணும்போது இந்த எஸ்டி லைன் வந்து எஸ்ங்கிற பாயிண்ட் வந்து டீங்கிற பாயிண்ட் ஏற்படுத்துது பிஆரில். அப்படி ஏற்படுத்தி ஒரு லைன் வரையும் போது அதுக்கு இது வந்து செங்குத்தாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே அவங்களே சொல்லிட்டாங்க 90 டிகிரின்னு. அப்படி இருக்கும்போது இந்த எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது அப்படியே சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். அதாவது ஆங்கிளும் அந்த பிஎஸ்சிசி பைசெக்டர், அடுத்து வந்து இந்த கண்டிஷன், அடுத்தது இந்த கண்டிஷன். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. அதுக்கான டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. அடுத்தது இதிலிருந்து நாம் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் கிவன் எடுத்துக்கலாம் அப்படின்னா பாருங்கன்னு இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் PS is the bisector of angle is the bisector of angle P. angle Pக்கு PSங்கிறது bisector தான், அது அவங்க கொடுத்துருக்குறாங்க. given therefore by angle bisector theorem, bisector அப்படின்ட்டாவே இது ஈக்குவல் தான் இல்லையாக்கா. அப்போ PR by PQ is equal to SR by SQ. எங்கே இருக்குன்னு பாருங்கள், PR by PQ, PR by PQ is equal to SR by XQ. ஓகேவா? அதாவது இந்த சைடை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இதை ரெண்டாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதை எடுத்து இதை டிவைட் பண்ணோம். புரிஞ்சுதாக்கன்னு PQ இஸ் டிவைடட் பை PR அப்படின்னா PQ டிவைடட் பை PR அப்படிங்கும்போது QS by SRன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இல்லை இந்த பக்கத்தை சொல்கிறேன் அப்படிங்கும்போது PR டிவைடட் பை PQ அப்படிங்கும்போது SR டிவைடட் பை SQ. புரிஞ்சுதாக்கன்னு இப்படி இந்த ட்ரையாங்கிள் இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். இதுதான் சென்டர் லைன் பைசெக்டர். அப்படியே ரெண்டாக மடிக்கும் போது என்னவாகும், இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா இந்த கோட்டை மறந்துடுங்க, இது பைசெக்டர் மட்டும் இப்போ வச்சு. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டிங்கன்னா PR டிவைடட் பை PQ அப்படிங்கும்போது SR டிவைடட் பை SQ. பாருங்கள், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? மொத்தத்தில் இந்த சைடு இருந்து போனாலும் அதே தான், அந்த சைடு இருந்து போனாலும் அதே தான். இதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கீழே டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இப்போ ரெண்டாக பிரிச்சோன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிளாக தெரியுதா. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடை போட்டிங்கன்னா அதுக்கு இதுதான் டினாமினேட்டராக போடணும். ஓகேவா? இல்லை இப்படி போடும்போது இது நியூமினேட்டராக வந்துச்சுன்னா இந்த பக்கம் டினாமினேட்டர், அதே மாதிரி இது நியூமினேட்டராக எடுத்துக்கணும், இது டினாமினேட்டராக எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நான் அப்படியே ஆப்போசிட்டு சொல்லிக்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு மாடலில் ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது ஆங்கிள் பைசெக்டர் தான் அப்படின்னா கண்டிஷன் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
கண்டிஷன் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா ஆங்கிள் பைசெக்டர் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடமும் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இப்படி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது இந்த சைடு டிவைடட் பை அந்த சைடு அப்படின்னு நான் நடத்திக்கிட்டே வரும்போது கொஷின் பேப்பரில் இந்த சைடு பை அந்த சைடுன்னு கொடுத்தாங்கன்னா ஒருவேளை அது மிஸ்டேக்காக இருக்குமோ, அப்போனா இந்த லைன் ஆங்கிள் பைசெக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது பைசெக்டர் கரெக்டாக ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடியது தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நியூமரேட்டராக வந்ததுன்னா அதனுடைய குட்டி பார்ட்டு நியூமரேட்டராக போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அதே மாதிரி இது நியூமரேட்டராக போட்டிங்கன்னா அதனுடைய குட்டி பார்ட்டு நியூமரேட்டராக போட்டிங்கன்னா போதும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போ வாங்க இப்படி போட்டாச்சா? ஏன்னா இது பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தேர்த்தப்படி ஈக்குவல் கொடுத்துடலாம். அது ஈக்குவேஷன் 1. அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரையாங்கிள் RTS is similar to triangle PRPQ. இது ரெண்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். RTS இங்கே இருக்குது பாருங்க. RTS RPQ, அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? இதுவும் 90 டிகிரியில் ஆரம்பிக்குது, அதே லைனில் வர இதுவும் 90 டிகிரியில் ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ ஒரு சைடு பேரலல் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிளுக்கும் அந்த சின்ன ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைங்க, ஒரு சைடு பேரலாக இருக்கும். ஏன்னா இதுவும் 90 டிகிரி லைனு, இதுவும் 90 டிகிரி லைன். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ரெண்டும் பேரலல் அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போ எப்படி சொல்லிக்கலாம்? ட்ரையாங்கிள் RTS is similar to triangle PRPQ. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிங்க. ஓகேவா? அண்ட் ST is parallel to PQ. ஓகே. அடுத்தது பை தேல்ஸ் தியரம். ஏன்னா நம்ம பேரலல்னு சொல்லிட்டோமா, சிமிலர்னு சொல்லிட்டோமா. ஓகே. அப்போது தேல்ஸ் தியரமும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சாக்க சிமிலர்னு சொன்னோம்னா பேரலல்னு சொன்னால் சிமிலர் கண்டிஷனும் எடுத்துக்கலாம், பேரலல்னு சொன்னால் தேல்ஸ் தியரமும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அது பேரலாக தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது, பேரலும் இருக்குது. ஸோ தேல்ஸ் தியரமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ஃபோர் தேல்ஸ் தியரம் என்னக்குன்னு SR/SQ பாருங்கள். அதாவது தேல்ஸ் தியரம் போது பாதி பக்கத்தை ரெண்டாக போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பாதி ரெண்டாக பண்ணி SR/SQ அப்படின்னு இருக்கும். சிமிலராக இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? SR/RQ அப்படின்னு போடுவோம் இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா தேல்ஸ் தியரமாக இருந்துச்சுன்னா SR/SQ. அதே மாதிரி இங்கே TR/TP. ஓகேவா? பாருங்கள், SR/SQ is equal to TR/TP. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? இதில் ரெண்டுலேயும் எதுக்கு என்ன மேட்சாக இருக்குது? இங்கே பாருங்கள், SR/SQன்னு இங்கேயும் இருக்குது, SR/SQன்னு இங்கேயும் இருக்குது. ஓகே, இங்கே சிமிலராக இருந்தால் கூட நாம் ஏன் சிமிலர் கண்டிஷன் எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு SR/SQ வேணும். அந்த ஈக்குவேஷனில் அது இருக்கும்போது இங்கேயும் அது இருந்துச்சுன்னா தான் அது ரெண்டையும் எடுத்துகிட்டு இது ஈக்குவல் டு இது, மறுபடியும் இது ஈக்குவல் டு இதுங்கும் போது இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள். PR/PQ is equal to TR/TB. அவ்வளோதாங்கண்ணா. இதை கொஞ்சம் அப்படி இந்த சைடு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. TR அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுக்கலாம்? PR minus PT அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் பண்ணி ஆகணும். இல்லைனா எப்படி அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு தெரியாது, அந்த லெட்டர் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா? பாருங்கள், TR அது எங்கே வருதுன்னு பாருங்கன்னு. TR பாருங்கள் இங்கே வருது. இந்த TR தான் PR மைனஸ் PT. PRங்கிற பெரிய லைனில் இந்த PTயை மைனஸ் பண்ணிட்டா இந்த TR தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இதையே பெரிய லைன்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரிஞ்சுங்களா? அப்போ TR எப்படி சொல்லலாம்? PR மைனஸ் PT. PRங்கிற லைனில் PTயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எது கிடைக்குதோ அது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், TRங்கிற வர இடத்துல என்ன சொல்லிட்டீங்க? PR மைனஸ் PTன்னு சொல்லிட்டீங்க. கீழே வர PT அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, PTயை அப்படியே நான் STன்னு மாற்றிக்கிறேன். பாருங்கன்னு இது ST, இந்த இடத்துலையும் PTயை STன்னு மாற்றிக்கிறேன். எங்கே எப்படி மாற்றினீங்க பாருங்கள். சின்ஸ் ட்ரையாங்கிள் PTS எங்கே இருக்குதுன்னு பாருங்கன்னு, PTயை STயாக மாற்றிருக்கிறோம். எப்படி? இது PT, இது ST. அது எப்படி ஈக்குவலாக மாற்றினீங்க பாருங்கன்னு. இந்த PT
டிஎஸ் இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். எப்படி? இங்கே 90, இங்கே 45ன்னு தெரியும். இந்த 90 தான் அது ரெண்டாக பிரிச்சு. ஸோ இது 45, இது 45, இது 90னா ஒரு 90 + 45 இன்னும் எவ்வளோ கண்ணு வேணும்? 45 இருந்தால் போதும் ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவா? டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கணும்? 180 இருக்கணும். அப்போ இது 90, இது 45, அப்போ இதுவும் 45. ஓகேவா? ரெண்டு ஆங்கிள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் மூணாவது ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அப்படின்னா அது ஒரு இரு சமபக்க முக்கோணம், ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கேயும் 45லேருந்து 90 வரைக்கும் வருது, இங்கேயும் 45லேருந்து 90 வரைக்கும் வருது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு சைடும் ஒரே அளவாக தான் இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ இது ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் பிடின்னு வர இடத்துல எஸ்டின்னு போட்டுக்கலாம், எஸ்டின்னு வரக்கூடிய இடத்துல பிடின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். பாருங்கள், அந்த ஸ்டெப் எழுதிக்க. ட்ரையாங்கிள் பிடிஎஸ் இஸ் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் நீங்கள் எழுதிக்கங்கன்னு, இரு சமபக்க முக்கோணம். ஸோ PR by PQ is equal to PR minus ST by ST. அடுத்தது ST இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த PQ அந்த சைடு கொண்டு போயிருங்கன்னு, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ PR × ST, இந்த PQ × இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உள்ளே இன்ட்டு பண்ணுங்கள். PQ × PR minus PQ × ST. அடுத்தது இந்த மைனஸ் பார்ட் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? PR × ST இருக்குது. இது இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் இங்கே இருக்குது. அடுத்தது ரெண்டுலேயும் காமன் ST அதை வெளியே எடுத்திங்கன்னா PR + PQ தட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இருக்குது. அடுத்து பாருங்க கண்ணு, என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ லைட்டாக அதெல்லாம் மட்டும் பண்ணிக்கங்க. இங்கே எந்த இதுவும் வைக்கல, அதனால் இங்கே ஒரு இன்ட்டு போட்டுக்கிட்டேன். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து PR + PQன்னு இருக்குல்லையே, அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோ. இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ PQ + PRன்னு இப்போ மாற்றிட்டேன். இந்த பக்கம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாக்கன்னு பாருங்கள், PQ அப்படியே போட்டுக்குங்க, PR அப்படியே போட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்கண்ணா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்படி தான் இருந்துச்சு, இப்படியே வந்துருச்சு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்து 10th சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பாருங்கன்னு, நாற்கரம் ABCDயில் AB = AD, AB = AD. ஓகே. கோணம் BAC மற்றும் கோணம் CADயின் கோண இருசம வெட்டிகள் BC மற்றும் CD ஆகிய பக்கங்களை முறையே E மற்றும் F என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன எனில் EF is parallel to BD என நிறுவுக. அப்படியே சம் இங்கிலீஷில் பார்த்துடலாம் பாருங்கன்னு. பத்தாவது கணக்கு, ABCD is a quadrilateral in which AB = AD. The bisector of angle BAC and angle CAD intersect the sides BC and CD at the points E and F respectively. Prove that EF is parallel to BD. இதுக்கான டயக்ராம் பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. அதுக்கான டயக்ராம் என்ன சொல்லியிருந்தாங்க? ABCD ஒரு நாற்கரம், குவாடிலேட்ரல். ஓகே, வரைஞ்சாச்சு. ABCD. ஓகேவா? அடுத்தது ஆங்கிள் BAC, ஆங்கிள் BAC. அப்போது சென்ட்ரலி ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஓகேவா? வரையாமல் இப்படி இது தனியாக ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சென்டர்லி ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஒரு குவாடிலேட்டரும் வரைஞ்சிட்டு சென்டர் அதனுடைய டயகனல் ஒரு டயகனல் வரைஞ்சாச்சு. அது வரைஞ்சதுக்கப்புறம் ஆங்கிள் BACக்கும் ஆங்கிள் CADக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்படி இந்த ஆங்கிள்க்கும் இப்படி போய் இப்படி வர ஆங்கிள்க்கும் ரெண்டு பைசெக்டார்ஸ் வரைகிறோம். ஓகேவா? இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போய் இப்படி வருது இல்லையா, அதுக்கு ஒரு பைசெக்டார். இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு பைசெக்டார். அடுத்தது இப்படி போய் CAD வருது இல்லையா, அந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு பைசெக்டார். ஓகேவா? இந்த ரெண்டு பைசெக்டரும் வரைகிறோம். அப்போ ஏலேருந்து கீழே அப்படியே வருது. வந்துகிட்டே இருக்கும்போது குவாடிலேட்டில் ஒரு சைடில் போய் டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணும்போது இந்த சைடு இந்த BACங்கிற ஆங்கிளில் வரையக்கூடிய பைசெக்டர் ஈங்கிற பாயிண்டில் BCயில் ஈங்கிற பாயிண்டில் டச் ஆகுது. இந்த பைசெக்டர் CDயில் Fங்கிற பாயிண்டில் டச் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்படி டச் ஆகும்போது இந்த EFல ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த EFம் இந்த BDயும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா?
தமிழ் மீடியம் அதே தான். ஓகேங்கண்ணா, இந்த கோணம் இருக்குல்லையா, அந்த பிஏசிங்கிற கோணத்திலிருந்து வரையக்கூடிய இருசம வெட்டியும் இந்த சிஏடியிலிருந்து வரையக்கூடிய இருசம வெட்டியும் நேராக வந்து நாற்கரத்தில் 2 இடத்துல டச் ஆகுது. பிசிங்கிற இடத்துல ஈங்கிற பாயிண்டில் டச் ஆகுது. சிடிங்கிற லைனுக்கு வந்து எஃப்ங்கிற இடத்துல டச் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த இஎஃப்பை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, இணைச்சிட்டிங்கன்னா இந்த இஎஃப்பும் இந்த பிடியும் இணை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி. இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி, அவ்வளோதான். பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ஏபிசி இந்த சைடு ட்ரையாங்கிள். ஓகேவாங்கண்ணே, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பைசெக்டரை யூஸ் பண்ணுனா என்ன கிடைக்கும்? ஏபிசி. இதை மறந்துடுங்கன்னு, இது மட்டும்தான். இதை அப்படியே மடிக்கிற மாதிரி கணக்கெடுத்துக்குங்க. அப்போது பாருங்கன்னு பிஇ டிவைடட் பை இசி, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி. அப்போ இப்படி மடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே, இதை சென்டர் பண்ணி இப்படி சென்டர் பண்ணி ஒரு பேப்பரை இந்த குட்டி பீஸ் இருக்குல்லங்கன்னு இந்த குட்டி பீஸை அப்படி மடிக்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான், இது மட்டும்தான். அதில் இந்த இதை வந்து நடுவில் வச்சு அப்படி வந்து ரெண்டாக மடிச்சிங்கன்னா என்ன சைடு வரும் உங்களுக்கு? இந்த சைடுக்கு இந்த சைடு டிவைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த குட்டிக்கு இந்த குட்டி டிவைட் பண்ணுவீங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்கண்ணே. அதாவது பிஇ பை இசி, பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஓகேவா? பெரிய பக்கம் அதுக்கப்புறம் குட்டி பக்கம் எழுதிக்கலாம். இல்லைனா குட்டி பக்கம் அடுத்து இந்த பக்கம் எழுதலாம். ஆனால் மாற்றி எழுதக்கூடாது. ஏபி வந்து நியூமரேட்டரில் வருதுன்னா இங்கே பிஇ தான் நியூமரேட்டரில் வரணும். பாருங்கள், ஏபினா இந்த பக்கம் பிஇ. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஏசி டினாமினேட்டரில் வருதுன்னா அதே மாதிரி இங்கே இசி டினாமினேட்டரில் வரணும். வந்துருச்சா? ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இதுதான் சென்டர் லைனாக வச்சுக்கோங்க. இப்படியே இப்படி மடிச்சிங்க அப்படின்னா என்ன கண்ணு வரும் பாருங்கள்? இது ஏடி பை ஏசி, இந்த பக்கம் டிவைடட் பை இந்த பக்கம் ஏடி பை ஏசி. அதே மாதிரி டிஎஃப் பை எஃப்சி வருமா? கரெக்ட். ஓகே ஓகேண்ணே. ஓகே, இது அப்படியே தலைகீழ் எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு பாருங்கள் ஏபி பை ஏசி வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஏடி பை ஏசி இருக்குது, இங்கே ஏபி பை ஏசி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுக்காக தலைகீழ் எடுக்கல. ஏபிக்கு பதிலாக ஏடிக்கு பதிலாக ஏபி போட்டுட்டேன். பாருங்கண்ணே, இது ஒரு லைன் சம்மளியே கொடுத்துட்டாங்க. என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்களே. சம்மில் பாருங்கண்ணே, புக் எடுங்க. பாருங்கண்ணே, புக்கிலே சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அப்போது ஏபி ஒரு இடத்துல ஏடி போட்டுக்கலாம், ஏடி ஒரு இடத்துல ஏபி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதன்படி இங்கே ஏடிக்கு பதிலாக ஏபி போட்டுட்டேன். சின்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி, இது கிப்பன். ஓகேவா? சின்ஸ்ன்னு கொடுத்துட்டாலும் சரி, கிப்பன்னு கொடுத்துட்டாலும் ஓகே. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துருங்கன்னு நான் இங்கே ஈக்குவல் பண்ணிட்டேன். அதனால் இதை ஈக்குவல் பண்ணிக்கங்க. நான் இப்படி போட்டிருக்கேன், நீங்கள் இப்படி போட்டுருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃப்ரம் 1 and 2 எப்படி சொல்லலாம்? இங்கேயும் ஒரு ஏபி பை ஏசி இருக்குது, இங்கேயும் ஒரு ஏபி பை ஏசி இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது இது ரெண்டு ஈக்குவல். ஓகே, இங்கேருந்து இது ஈக்குவல், மறுபடியும் அது இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கும்போது இதுக்கு இது ஈக்குவல். அப்போது பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. தேர்ஃபோர் இந்த கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா அது பேரலல்னு சொல்லிடலாம் இல்லையாக்கண்ணே? டிஇ பை இசி எங்கே இருக்குன்னு பாருங்கள், பிஇ பை இசி, பிஇ பை இசி தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி, டிஎஃப் பை எஃப்சி. ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன கண்ணு? தேல்ஸ் தியரம் இல்லையா கண்ணு? பிஇ பை இசி. ஓகேவா? பிஇ இந்த குட்டி பக்கம் பை இந்த குட்டி பக்கம், பிஇ பை இசி தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. அப்படிங்கும்போது இது ரெண்டும் பேரலல். தேல்ஸ் தியரத்தைப்படி இந்த கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சா? ரெண்டு குட்டி பக்கம் கரெக்டாக இருந்துச்சா? அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு லைனும் பேரலல்னால் தேல்ஸ் தியரத்தை கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அது ஈக்குவலாக வந்துருச்சுன்னா பேரலல்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அப்போ பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்ட்டு.
ஃப்ரம் 1 and 2 சொல்லி கண்டிஷன் எழுதிட்டீங்க. therefore EF is parallel to BD. அவ்வளோதாங்கண்ணே. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. அடுத்தது அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், ஆல் த பெஸ்ட்.